உபாகம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு இந்நாள் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். பல வாரங்களாக நாம் விசுவாசிகளுடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் விசேஷமாக ஒரு கேள்வியை முன்வைத்து பேசி கொண்டு வருகிறோம். ஏன் இன்றைக்கு விசுவாசிகள் நன்றாக இல்லை என்பதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். நாங்களும் வாரம் சர்ச்சுக்கெல்லாம் வரோம், பைபிள்லாம் படிக்கிறோம், ஜெபமெல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஒரு சொல்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை இல்லையே என்று சொல்லி எல்லாருடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது, ஆதங்கமாக இருக்கிறது, எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆகவே தான் இதை பற்றி நாம் பேச ஆரம்பித்திருக்கிறோம். இதற்கு பேசும்போது தான் பல பிரமாணங்கள் அடிப்படையில் எப்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறார் என்பதை பற்றி பார்க்கும்போது, நான்காவதாக உடன்படிக்கையின் மூலமாக எப்படி தேவன் நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார் என்பதை பற்றி தான் பார்த்து கொண்டு வருகிறோம். ஏன் கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்? நம்ம கண்ணீர்னாலோ நம்முடைய பரிதாபத்தினாலோ கிடையாது. தேவன் நமக்காக செய்த உடன்படிக்கை மேன்மையான ஒன்று, மகத்துவமான ஒன்று. இது புனிதமான ஒன்று. ஏனென்றால் இது சாதாரண ஒரு மிருகத்தின் இரத்தத்தை கொண்டு செய்யப்படவில்லை. பழைய ஏற்பாடு காலத்திலே சாதாரண மிருகத்தின் இரத்தத்தை கொண்டு செய்யப்பட்ட உடன்படிக்கைக்கு அவ்வளோ வேல்யூவாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இந்த உடன்படிக்கையானது மிருகத்தின் இரத்தத்தை கொண்டு அல்ல, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை கொண்டு செய்யப்பட்டது. ஆகவேதான் இது மிகப்பெரிய விலையேறப்பெற்ற ஒரு காரியம். இதனுடைய அர்த்தம் என்ன? தேவாதி தேவனே சாதாரண ஒரு மனுஷனை தேடி பண்ணுற ஒரு காரியம். இதன் மூலமாக தேவன் நமக்கு ஏராளமான நன்மைகளை வச்சிருக்கிறார். பார்த்தீங்கன்னா, இந்த ஆபிரகாம் சாதாரண ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன் பாருங்கள். அப்படி ஒன்றும் ரொம்ப நல்லவன் கிடையாது. நீ எங்கே நல்லவனெல்லாம் ஆண்டவர் தேடி போகணும், பரிசுத்தர்களில் கடவுள் தேடி வரணும். ஆனால் இருந்திருந்து கர்த்தர் யாரை தேடி போகிறாரு? விக்கிரக ஆராதனை பண்ணுறவனை தேடி போகிறாரு பாருங்க. அவனை தேடி போய் அவனை அழைத்து அவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி, அந்த உடன்படிக்கையில் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையில் எல்லா நன்மைகளையும் கர்த்தர் அங்கே வச்சிருக்கிறார். அதில் ஆவிக்குரிய சுகம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது, சரீர சுகம் இருக்கிறது, உலகத்தின் ரட்சிப்பு இருக்குது, உலகத்தின் மீட்பு இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கிற செழிப்பு கூட ஆபிரகாமுடைய இந்த உடன்படிக்கையில் இருக்கின்றது. பாருங்கள், சும்மா இருந்த ஒரு மனிதனை தேடி கர்த்தர் இப்படிப்பட்ட உடன்படிக்கைலாம் பண்ணியிருக்கிறாரே. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நமக்கு எவ்வளவு இந்த உடன்படிக்கை வேலை செய்யும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செழிப்பு என்பது யாரோ ஒரு மனிதன் கண்டுபிடித்த ஒரு செயலும் கிடையாது, ஒரு சத்தியமும் கிடையாது. அன்றைக்கு நேரத்தில் பார்த்திங்கன்னா, அன்றைக்கு நேரத்தில் நம்முடைய திருச்சபை குறித்து பலர் சாட்டுகின்ற குற்றம் என்னவென்றால், இந்த ஏஎஃப்டிக்காரங்க கண்டுபிடிச்சது தாங்க இந்த செழிப்பு என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். இது ஏஎஃப்டிக்காரங்க கண்டுபிடிச்சது கிடையாது, இது கென்னத் கோப்லாந்து கண்டுபிடிச்சது கிடையாது, பில் வின்ஸ்டன் கண்டுபிடிச்சது கிடையாது. இதெல்லாம் கர்த்தர் வேதத்தில் வச்சிருக்கிறார். இப்போ படிச்சொல்லையே உபாகம் 8:18 படிச்சொல்லையே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தருகிறார். அது மட்டுமல்ல, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இந்த மாதிரி பல வசனங்களை சும்மா 2-3 வசனம் இருந்தால் கூட ஏதோ விட்டுறலாம் பாருங்கள். வேதம் முழுக்க இதை பற்றி தான் அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு மனிதன் கண்டுபிடித்த ஒரு சத்தியம் கிடையாது, இது தேவனே அவர் கண்டுபிடித்த ஒரு சத்தியம். அவருடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஏற்படுத்தி வைத்த சத்தியம். இந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்த தான் இன்றைக்கு நமக்கு தேவன் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் தருகிறார். தேவன் பாருங்கள், அவர் சொன்னபடினால் செய்கின்றவர், சொன்னதை செய்கிறவர். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் சொல்லிட்டு அன்றைக்கி சொல்லிட்டேன், வேறு வழி இல்லை, இப்போ மாற்றிக்கலாம் அப்படின்னு மனிதர்கள் சொல்வது போல தேவன் சொல்வது கிடையாது. அப்போ என்ன, பைபிளில் பார்த்திங்கன்னா, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்கின்றவர் நம்முடைய ஆண்டவர். எண்ணி பார்ப்பதற்கு மேலே பண்ணுறார், நம்ம நினைக்கிறதுக்கு மேலே பண்ணுறார், நம்ம கனவு காண்பதற்கு மேலாக கர்த்தர் பண்ணுகிறவர். நம்முடைய தேவை மட்டும் சரி செய்கிறவர் என்று மட்டும் நினைத்து கொள்ளாதீர்கள். தேவைக்கு அப்பால் தேவன் நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கக்கூடியவர். ஏதோ நம்முடைய காலத்தை கழிச்சா போதும் என்று நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், நம்ம ஏதோ வாழ்ந்தால் போதும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். நமக்கு ஏதோ ஒரு வேளை சாப்பாடு கிடச்சா, 3 வேளை சாப்பாடு கிடச்சா போதும், நமக்கு ஒரு துணிமணி கிடச்சா போதும், தங்க ஒரு வீடு கிடச்சா போதும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், ஏப்பா இதுக்காக மட்டும் நான் உன்னைய ஆசீர்வதிக்கலை, இதெல்லாம் உனக்கு கிடைக்கும். ஆனால் இதை விட ஏன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னா, உனக்கு சாப்பாடு துணி தங்குறதுக்கு இடம் அதுக்காக கிடையாது, முழு உலகத்துக்கும் நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும்.
ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்வது வேறு. ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் மனைவி ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், கணவன் ஆசீர்வதியும் என்று சொல்வது வேறு. ஆனால் என்னை ஆசீர்வாதமாக வையும் என்று சொல்வது வேறு. நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னை ஆசீர்வதின்னு சொல்வது சுயநலமான ஒரு ஜெபம். ஆனால் நீர் விரும்புகிறபடி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று நீர் சொன்னீரே, அதே போல் என்னை ஆசீர்வாதமாக வையும் ஆண்டவர் என்று சொல்லுவது முழு உலகத்திற்கும் நம்மால் மிகப்பெரிய ஒரு பெருத்த லாபம் உண்டாக வேண்டும் என்பதற்காக தேவன் கற்றுக் கொடுத்த சத்தியம் அது. ஆகவே தான் கர்த்தர் நீங்கள் ஏதோ ஒரு 5 ரூபாயோ 50 ரூபாயோ 500 ரூபாயோ 5000 ரூபாயோ 5 லட்சமோ 5 கோடியோ கொடுக்கறதுக்காக தேவன் அல்ல, நீங்கள் எண்ணி பார்க்கும்படியாக மட்டும் இல்லை, கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். இந்த உடன்படிக்கையில் இருக்கின்ற சரத்து என்ன? நீங்கள் கற்பனைக்கு எட்டாத அளவு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் நிரம்பி நம்ம அந்த ஆசீர்வாதத்திலேருந்து கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம பஞ்சத்திலேருந்து கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பலை. அப்படிலாம் மக்கள் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் தேவன் அப்படி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பலை. அவர் எப்படி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்னா, நாம் தேவனுடைய வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த ஆசீர்வாதத்திலிருந்து கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதான் தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கோட்பாடு. அன்றைக்கு நேரத்தில் பாரு, கிறிஸ்தவ சபைகள் என்ன சொல்லிட்டாங்க ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தியாகம் பண்ணி ஒரு வேளை 2 வேளை 3 வேளை காஃபி குடிக்கிறவங்க 2 வேளை காஃபியை ஒதுக்கி வச்சுட்டு 2 வேளை காஃபியை ஒதுக்கிட்டு அந்த காசை தூக்கி காணிக்கை பெட்டியில் போட்டு 3 வேளை சாப்பிட்றவங்க நீங்கள் 1 வேளை சாப்பிட்டுட்டு மீதி 2 வேளை சாப்பிட்ற சாப்பாடை தூக்கி காணிக்கையில் போட்டுட்டு, நீங்கள் ஒரு வேளை மாதத்துக்கு வாரம் நீங்கள் மட்டன் எடுக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா 2 வாரத்துக்கு மட்டன் சாப்பிட்டு மீதி 2 வாரம் மட்டன் சாப்பிட்ற காசை தூக்கி காணிக்கையில் போட்டு நீங்கள் அப்படி ஏதாவது நீங்கள் கொடுத்தா தான் ஊழியங்கள் நடக்கும் என்று சொல்லி ஒரு காலகட்டங்களெல்லாம் கிறிஸ்துவ சபையில் அதிகமாக போதிக்கப்பட்டது. எனக்கும் நிறைய பேர் தெரியும் பாருங்கள். சின்ன உண்டியல் பாக்ஸ் இருக்கும். இந்த உண்டியல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க எதெல்லாம் தியாகம் பண்ணுறாங்களோ தியாகத்துக்குரிய காசெல்லாம் தூக்கிட்டு வந்து அதில் போட்டுருவாங்க. கவனமாக கேளுங்க, அப்படி பண்ணக்கூடாது நான் சொல்ல வரல. ஆனால் தேவன் நாம் எப்படி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், தேவனுடைய வார்த்தை கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு அதன் மூலமாக நாம் கர்த்தருக்கு எடுத்து கொடுக்குறோம் பாருங்கள், அதிலே தேவன் விருப்பப்படுகின்றார். எது நீங்கள் தியாகம் பண்ணி நம்ம ஏதோ வருத்தி நம்ம ஏதோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஆண்டவரே எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே உங்களுக்கு தான் ஆண்டவரே அப்படின்ற நிலைமையிலே நாம் கொடுக்க வேண்டும் என்று அல்ல, நாம் ஆசீர்வாதத்திலிருந்து எடுத்து விதைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் குறைவிலிருந்து கொடுக்க வேண்டும் என்பது அல்ல. பைபிளில் நிறைய குறைவிலிருந்தெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, தாழ்ச்சியிலிருந்து கொடுத்துருக்குறாங்க, கஷ்டத்துலேருந்தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் தேவன் விரும்புகிறது என்ன? நீங்கள் அப்படி இல்லை, கடவுளுடைய வார்த்தை கேட்டு கர்த்தர் நல்லவர், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை கேட்டு விசுவாசித்து அதை உங்களுடைய உள்ளத்தில் கொண்டு போய் வைத்து வாயில் அறிக்கை பண்ணி இரவும் பகலும் அதே தியானமாக இருந்து அதன் மூலமாக வருகின்ற ஆசீர்வாதத்தினால் நிறைந்து ஆசீர்வதிக்கப்பட்டு அது நிறைவிலிருந்து கொடுக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஒரு இடத்துல எப்படியே சொன்னாங்க, கடன் வாங்கியாவது கர்த்தருக்கு கொடு, காணிக்க கொடுன்னாங்க. ஒரு இடத்துல அது கேட்கும்போது எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. ஊழியக்காரன் வீட்டுக்கு வரான்னா அப்படியே அனுப்பி விடாத, கடன் வாங்கியாவது ஊழியக்காரனுக்கு 100-500 காணியை கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சபையில் இப்படியே பிரசங்கம் பண்ணாங்க பாருங்கள். எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏற்கனவே மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, இதில் கடன் வாங்கியா? ஏற்கனவே நம்ம சொல்கிறோம் கடன் வாங்கி வாழாதன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், இதில் கடன் வாங்கி காணியை கொடு, கடன் வாங்கி தசமம் பார்க்கணுன்னா எங்கே போய் விடியும் பாருங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய காரியங்கள். நான் சொல்கிறேன், நீ கடன் வாங்கி எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. திரும்ப சொல்கிறேன், இப்படிப்பட்ட வசனத்தெல்லாம் கொண்டு போய் மனதில் வைத்து இருதயத்தில் வைத்து தியானித்து அதை இரவும் பகலும் வாயில் வச்சு பேசி அதன் மூலமாக ஏற்படுகின்ற விளைவின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இப்போ நீங்கள் எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் ஆசீர்வாதத்திலிருந்து எடுத்து கடவுளுக்காக கொடுக்க வேண்டும். ஆமென். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் கொடுக்க முடியும், ஆசீர்வாதமே இல்லைன்னா எப்படி கொடுக்க முடியும்? அப்புறம் கடனை தான் வாங்கணும். நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க, கடனை வாங்கி கர்த்தருக்கு கொடுத்து காலியானவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சில பேர்லாம் அப்படியே சொல்லி கடவுளுக்காக தான் கொடுத்தேன், அவ்வளோ கடனையும் கொடுத்துங்க கடவுளுக்காக. நான் சொல்கிற கர்த்தருக்கு நீங்கள் தியாகம் பண்ணியோ உங்களை வருத்தியோ உங்களை வேதனைப்படுத்தியோ நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எப்படி கொடுக்க வேண்டும்? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன் அடிப்படையில் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதத்திலிருந்து எடுத்து கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும். ஆகதான் இப்பொழுது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். நீங்கள் உடன்படிக்கையின் மனிதன் என்பதை உணர்ந்து கொடுக்க வேண்டும். அவருடையதெல்லாம் என்னுடையது என்பதை விசுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனிதனாக நீங்கள் மாறணும். அதாவது நீங்கள் ஏழை கிறிஸ்தவர்கள்
என்று சொல்கிறத காட்டிலும் உடன்படிக்கையின் கிறிஸ்தவன் என்று சொல்கிறதிலே நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். அநேகருக்கு என்ன சந்தோஷம், நான்லாம் ஒரு ஏழை கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்கிறதுல சந்தோஷம். அப்படி கிடையாது. நான் உடன்படிக்கையின் மனிதன், ஆபிரகாமுடைய உடன்படிக்கைக்கு சொந்தக்காரன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின புதிய உடன்படிக்கைக்கு சொந்தக்காரன், சுதந்திரவாளி நான் என்று சொல்லி அப்படி நம்ம அறிக்கை பண்ண வேண்டும். நம்ம ஏழைகள் என்று சொல்லி பரிதாபப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அநேக இடத்துல மக்கள் பாருங்கள் பரிதாபத்தை சம்பாதிக்கிறாங்க. நான் சொல்கிற பரிதாபத்தை சம்பாதிப்பது நம்முடைய வேலை கிடையாது. யார்கிட்டையும் போய் உங்களுடைய தேவைகளை சொல்லி அவங்க பரிதாபப்பட்டு உச்சி கொட்டக்கூடாது, பாவம் அப்படின்னு சொல்லக்கூடாது. பாருங்கள், அப்படி நிலைமையில் நம்ம கொண்டு போய் வைக்கக்கூடாது. பாவம் என்ன பண்ணுறது, ரோட்டில் அடிபட்டு கிடக்கிறாங்கன்னா பரிதாபப்பட்டு பல காரியங்களை பண்ணுறாங்க மக்கள். அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம், கிறிஸ்தவத்துலேயும் என்ன நடக்குது, ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்க, புல்பிட்டில் இருந்துட்டு பரிதாபப்பட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுங்களா, அடியனுக்கு இவ்வளோ தேவை, அடியனுக்கு அவ்வளோ தேவை, எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா, எவ்வளோ வேதனைப்படுறேன்னு தெரியுமா, இந்த மாதம் வீட்டு வாடகை கட்ட முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா, கரண்ட் பில் கட்ட முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா, இந்த வாரம் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அநேக பிரசங்கியார்கள் புல்பிட்டில் இருந்து பரிதாபத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அநேக விசுவாசிகள் அவங்க என்ன பண்ணுறாங்க, புல்பிட் இல்லாமல் வெளி உலகத்து மக்கள்கிட்ட பரிதாபப்பட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டங்க, அவ்வளோ கஷ்டங்க, எவ்வளோ வேதனைங்க, அவ்வளோ வேதனைன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள், பரிதாபத்தை சம்பாதிப்பது நம்முடைய வேலை கிடையாது. நல்லா ஒவ்வொரு நாளும் நான் உடன்படிக்கையின் பிள்ளை. ஆபிரகாம் எங்கேயும் பெண்ணிட்டு பரிதாபத்தை சம்பாதிக்கலை, தேவனுடைய பிள்ளைகள் எங்கேயும் பெண்ணிட்டு பரிதாபத்தை சம்பாதிக்கலை. எல்லாருமே ஒரு கெத்தாக வாழ்ந்தாங்க, உடன்படிக்கையின் பிள்ளை என்கின்ற ஒரு கெத்தில் வாழ்ந்தாங்க. நான் சொல்கிறேன், நீங்களும் இந்த பூமியில் வாழும்போது உடன்படிக்கையின் பிள்ளைகள் என்ற கெத்தில் நம்ம வாழ வேண்டும். பரிதாபத்தை சம்பாதிச்சா மக்கள் என்ன பண்ணுவாங்க, நான் சொல்கிறேன் அவங்களையும் என்ன பாவம் பரிதாபப்பட்டு தான் போவாங்க, வேறு ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா, யார்கிட்டயாவது உங்கள் கஷ்டத்தை சொன்னால் உங்கள் கஷ்டத்தை ஃபுல்லாக அடைச்சிடுவாங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்கள். மக்கள் யார்கிட்ட பரிதாபப்படுறாங்க, உங்கள் கஷ்டத்தை நினைக்கிறவங்கள்ட்ட. நான் சொல்கிறேன், இப்போ நான் எனக்கு தேவைகள் நிறையா இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட சொன்னால் என் தேவைகள் சந்திக்கப்பட மாட்டாது. அப்போ உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் என்னை உண்டாக்கினவர் அவருக்கு என்னை பற்றி நன்றாக தெரியும். அவர் என் தேவைகளை அபரிதமாக சந்திக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் பாருங்கள், எந்த ஒரு மனுஷனையும் பரிதாபத்தை கொட்டக்கூடாது, பரிதாபத்தில் பேசக்கூடாது, பரிதாபத்தில் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது, பரிதாப முகத்தையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏதாவது கொடுப்பாங்க. ஒரு நாளும் உடன்படிக்கையின் பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என் முகம் பரிதாபப்பட்ட முகமாக மாறினுச்சுன்னா உங்களுடைய உடன்படிக்கைக்கு களங்கம் ஏற்பட்டிருக்கும். ஆண்டவரே, உங்களுடைய உடன்படிக்கை வீணாக போயிடும். ஆண்டவர், உங்களுடைய உடன்படிக்கையை நான் அவமதிக்கிறவனாக மாறி விடுவேன் என்ற எண்ணம் உருவாகணும். நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. நீங்கள் பரிதாபப்படுறதுனால, எந்த ஒரு மனிதன்ட்டையும் நீங்கள் போய் பரிதாபப்படுறதுனாலையோ, பரிதாபப்படுற முகத்தை வச்சுக்கிறதுனாலையோ ஒரு நாளும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் முழுமையாக சந்திக்கப்பட மாட்டாது. என்ன அப்படிங்களா? நீ பரிதாபப்பட்டு பாருங்கள். நான் கேட்குறேன், நீங்கள் பரிதாபப்பட்ட ஆள்கிட்ட, பரிதாபப்படுகின்ற இடங்களில் உங்களுடைய தேவைகள் முழுமையாக சந்திக்கப்பட்டு விட்டதா? நீங்கள் போய் கஷ்டத்தை சொல்லி பாருங்கள். உங்களுக்கு தேவை ஒரு 50 லட்சம், 60 லட்சம், 70 லட்சம், 1 கோடி கூட இருக்கலாம். நீங்கள் பரிதாபப்பட்டு பாருங்கள், 1 கோடி எடுத்து நீட்டிடுவாங்களா? யாரும் நீட்ட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, சரி வந்துட்டு என்ன பண்ணு, ஒரு டீயை கொடுத்து, இல்லையா ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து, இல்லை பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு, சரிப்பா அவர் பார்க்கலான்னு சொல்லிட்டு போவாங்களே ஒழிய யாரும் நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியாது, ஒருத்தரை தவிர, தேவனை தவிர. உடன்படிக்கையின் மகன், உடன்படிக்கையின் பிள்ளை என்கின்ற அந்த ஒரு எண்ணங்களோடு நாம் இந்த பூமியில் வாழ வேண்டும். உடன்படிக்கையின் மக்களாக வாழணும். பாருங்கள், அதுதான் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் போய் இந்த உடன்படிக்கை இன்னும் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், ஏற்கனவே சொன்னேன், பாவி நாஸ்தியை கர்த்தர் நீதிமானுக்காக வைத்திருக்கிறார் என்று பேச ஆரம்பித்தோம். யோசிச்சு பாருங்கள், பாவி நாஸ்தியை பிடிச்சி கர்த்தர் நீதிமானுக்காக வச்சிருக்கிறார். வேத புத்தகம் இதை பற்றி அதிகமாக சொல்லப்படுது. பாவி நாஸ்தியை பிடுங்கி கர்த்தர் நீதிமான் கையில் கொடுக்குறார். எல்லாம் சொல்லுங்கள், பாவி நாஸ்தியை பிடுங்கி எடுத்து. என்னங்க மெதுவாக சொல்கிறீங்க? நான் என்ன சொல்லுவேன், பாவி நாஸ்தியை பிடுங்கி கர்த்தர் எடுத்து நீதிமான்களாக்கி உங்கள் கையில் கொடுக்குறாருங்க. நல்லா புரிஞ்சு, கர்த்தர் எப்படிப்பட்ட வேலை பண்ணுறாரு பாருங்க. நம்ம பரிதாபப்பட்டு, நம்ம உடன்படிக்கையின் பிள்ளை என்ற அந்த உணர்வு இருக்கும்போது இதெல்லாம் நடக்குது. நம்ம பாட்டுக்கு இது பரிதாபப்பட்டிருந்த வேலை நடக்காது. பரிதாபப்பட்டிருந்தால் நீங்கள் என்றைக்கு பரிதாபத்திலேருந்து ரிலீஸ் ஆகி நான் நீதிமான், நான் உடன்படிக்கையின் பிள்ளை என்கிற எண்ணம் என்றைக்கு நமக்கு வருதோ அன்னைக்கு தான் எல்லா வேலையும் நடக்கும். நான் சொல்கிற பரிதாபப்படுறவர்களும் ஒரு நாள் ஒர்க் அவுட் ஆகாது. நான் என் வாழ்க்கையில் எவ்வளோ பார்த்துட்டேன், பரிதாபப்படுறதை நிப்பாட்டிட்டேன். அதெல்லாம் திருச்சியோடு போயிடுச்சு பரிதாபப்படுறதெல்லாம்.
அதோட திருச்சியோட கழிச்சாச்சு, தீட்டு கழிச்சாச்சுன்ற மாதிரி திருச்சியோட கழிச்சாச்சு அந்த பிரச்சனையெல்லாம் வந்து. அப்போ கூட பரிதாபப்பட்டது கிடையாது. ஆனாலும் பாருங்கள், அந்த ப்ரேயர் பாயிண்ட் சொல்கிறோம்ல, பரிதாபப்பட்டு ப்ரேயர் பாயிண்டில் சொல்கிறோம்ல, அதெல்லாம் அங்கேயே தீர்த்து கட்டியாச்சு வந்து. உடன்படிக்கையின் பிள்ளை, உடன்படிக்கையின் மகன், உடன்படிக்கைக்கு சொந்தக்காரன், உடன்படிக்கைக்கு உரிமையாளன் என்கின்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். ஆகதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாயையான ஒரு பரிசுத்தம் அது நமக்கு தேவை கிடையாது. நீங்கள் நிறைய கிறிஸ்தவங்க மாயையான ஒரு பரிசுத்தத்தை கை கொண்டு வருகிறார்கள். மாயையான பரிசுத்தம், போலியான ஒரு பரிசுத்தம், அது தேவை கிடையாது. நீ நிறைய இதெல்லாம் இதை எங்கே அதிகமாக பார்க்க முடியும்னா, இந்த பாரம்பரியமான பெந்தகோஸ்து சபையில் அதிகமாக பார்க்க முடியும். அதிகமாக பாருங்கள், மாயையான பரிசுத்தத்தை தான் அவங்க கொண்டிருக்கிறாங்க வந்து. இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து பணமே வேணாம் பிரதர், பணமெல்லாம் அது வந்து பிரச்சனை, பணம் அதுங்க, எனக்கு பணமே வேணாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க. அவங்க சொல்கிற அந்த தோரணையை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா, அப்பா என்னம்மா மாதிரி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணும். சில பேர்லாம் பார்க்கும்போது அப்படியே தோணும் நமக்கு வந்து, இவங்கள போல தாங்க பரிசுத்தமாக இருக்கணும், எப்படி பேசுகிறாங்க பாருங்கள், எப்படி வேணுங்க, அது வேணாம் இது வேணான்னு சொல்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களையே மயக்கிற அளவுக்கு பரிசுத்தத்தின்படி நடிக்கின்ற ஆட்கள்லாம் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நம்ம அப்படிப்பட்ட அந்த மாயையான பரிசுத்தத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. நான் உடன்படிக்கையின் பிள்ளை, நான் உடன்படிக்கைக்கு சொந்தக்காரனுங்கிற அந்த எண்ணத்தோடு வாழ வேண்டும். நடிக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அப்போ பாருங்கள், பிசாசு இப்படிப்பட்ட எண்ணத்தெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறான். இந்த மாயையான தோற்றத்தை கிறிஸ்துவ மத்தியில் உருவாக்கி வைத்தது பிசாசு. மக்கள் நடிக்கும்படி வேஷம் போட வைத்தது பிசாசு பாருங்கள். ஆகவே இந்த உடன்படிக்கைன்னு என்ன இருந்துச்சுன்னா, அதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம், பரிதாபத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, தியாகத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த மாயையான பரிசுத்தத்துக்கு போக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இது எல்லாமே பாருங்கள், திரும்ப சொல்கிறேன், நம்மளை வந்து இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாத அளவுக்கு தடுத்து நிறுத்தி விடுகின்றான் பிசாசு. அதில் ஒரு காரியம் தான் பாருங்கள், போதும் என்ற மனதினுடைய கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். அந்த வசனத்தை எவ்வளவு தப்பாக திரித்து எல்லாமே போதும் போதும் என்கின்ற மனநிலையில் அவங்கள வாழ வச்சு, அந்த வேத பகுதியில் எடுத்து படித்து பார்த்தா இந்த போதும் என்ற மனநிலையை பற்றி எங்கே எழுதப்பட்டிருக்குதுன்னா, எல்லாமே இருந்தவனுக்கு தான் போதும் என்ற மனநிலையை பற்றி பேசுகிறார் வந்து. நான் இன்றைக்கி கிறிஸ்தவங்க பாருங்கள், ஒன்றுமே இல்லாத போது போதும் ஆண்டவரே போதும் ஆண்டவரே. ஆனால் அந்த வேத பகுதி பிற்போக்காக படித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இருந்து பிற்பாடு போதும்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஆட்கள் ஒன்றுமே இல்லாத போதே நம்ம தமிழ்நாடு மைண்டு போகிறது முடியே போதும், இலையில் சாப்பாடு, அப்போ சாப்பாடு ஒன்றுமே இருக்காது, அப்போ தான் கரண்டி எடுப்பாங்க, அப்போ தான் வைக்க போவாங்க, போதும் 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 போதும், இலையில் ஒன்றும் இல்லை என்ன போதும் போதும். நிறைய நேரத்தில் தமிழ்நாட்டு மென்டாலிட்டியில் நிறைய கிறிஸ்தவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மனநிலையை தூக்கி போட வேண்டும். வந்த பிற்பாடு எப்போதுமே நல்லா சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாச்சு, இனிமேல் போடாதீங்க, எல்லாம் நிறைவாக இருக்குது, இதை முதல்ல சாப்பிட்டு முடிக்கிறேன், அப்புறமேட்டு முடித்தா வயிறில் இடம் காலியாக இருந்துச்சுன்னா அப்புறம் போடுங்கன்னு சொல்கிறது தான் இது கிறிஸ்துவ மென்டாலிட்டி. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் வந்து. அதுதான் இன்றைக்கி ஒன்றுமில்லாத கிறிஸ்தவங்க தான் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார், எதற்காக இந்த உலகத்தில் வந்தார், எதற்காக மரித்தார், எதற்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எதற்காக உயிர்த்தெழுந்தார் என்கின்ற காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அவர் உயிர்த்தெழுதல் மூலமாக எனக்கு என்ன நடந்தது, இதன் மூலமாக என்னுடைய பங்கு என்ன, நான் இந்த உலகத்துக்கு என்ன செய்ய போகிறேன், இந்த உலகத்துக்கு என்னுடைய வேலை என்ன. நம்ம நல்லா இருந்தால் மட்டும் போதாதுங்க, முழு உலகத்துக்கும் சுவிசேஷம் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்கு மட்டும் இருந்தால் நீங்கள் போதும்னா உங்களுக்கு மட்டும்தான் போதும், அது சுயநலம். ஆண்டவர் எனக்கு போதும், என் மனைவி போதும், என் கணவனுக்கு போதும், என் பிள்ளைகளுக்கு போதும், என் அக்கா தங்கச்சிகளுக்கு போதும், எங்கள் உறவினர்களுக்கு போதும் என்ற மனநிலை வாழும்போது செல்ஃபிஷ். இதை தாண்டி முழு உலகத்துக்கும் சுவிசேஷம் போக வேண்டும் என்ற மனநிலை உருவாகக்கூடியவன் தான் உடன்படிக்கையின் பிள்ளைகள். அப்போ கவனிக்கணும், சுவிசேஷம் முழு மனுவர்க்கத்துக்கும் செல்ல வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நல்லா புரிஞ்சு இதை உங்கள் மனதில் கொண்டு போய் செட் பண்ணிக்கணும். போதும் என்ற மனநிலையோ வாழாதீங்க. முழு உலகத்துக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், நம்ம வந்து தியாகம் பண்ணி இதை கொடுக்கறது கிடையாது. கடவுளுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து ஆசீர்வாதத்திலிருந்து எடுத்து விதைக்க வேண்டும். ஒன்றுமே இல்லாமல் கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்றால் கொடுக்க தயங்க மாட்டோம், கொடுக்க வந்து யோசிக்க மாட்டோம், கொடுக்க வந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்க மாட்டோம், கொடுக்கலாமா வேணாமான்னு அந்த சந்தேகத்தில் இருக்க மாட்டோம் வந்து. ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், எதற்காக நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கணும். முழு உலகத்துக்கும் என்னால் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தனை வச்சிருக்கிறார்.
எதற்காக நீங்கள் வேலைக்கு போகிறீங்க? ஹலோ, எதற்காக நீங்கள் வேலைக்கு போகிறீங்க? எதற்காக நான் வேலைக்கு போகிறேன்? நான் நல்லா இருந்து இந்த கையில் கொஞ்சம் காசு நிறையா வந்து மிச்சம் மீதி நிறையா இருக்கும்போது இதன் மூலமாக தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக எடுத்து விதைப்பதற்காக வேலைக்கு போகிறோம். அதுக்கு தான் சம்பாதிக்கிறோம். அதற்காக தான் முழு உலகத்துக்கும் சுவிசேஷம் செல்ல வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்று நினைக்க வேண்டும். எப்போதும் பாருங்கள், இந்த நினைப்புலேருந்து வெளியே கொண்டு வருவோம் பிசாசு. நீங்கள் முன்னேற்றத்தை, விசுவாசிகளின் முன்னேற்றத்தை பிசாசு விரும்புறது கிடையாது. நீங்கள் நல்லா இருந்தால், 4 காசு கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படியாவது சுவிசேஷம் சொல்லுவீங்கன்னு பிசாசுக்கு நல்லாவே தெரியும். ஆகவே தான் நிறைய பேர் என்ன பண்ணுறான்னா, இவன் நல்லா இருந்தாலும் சுவிசேஷம் பண்ண போவான், நல்லா இருந்தவானே அங்கே வண்டி எடுத்துகிட்டு அங்கே ஓடுவான் இங்கே ஓடுவான், கார் எடுத்துகிட்டு அங்கே போவான் இங்கே போவான், நல்லா இருந்தாலும் சுவிசேஷம் அறிவிக்கிறது அங்கே போவான் இங்கே போவான். அதனால் என்ன பண்ணுறது? முதல்ல வியாதியில் படுக்க வச்சுருது. 2வது, வியாதியில் படுக்க வச்சோன்னுமே கையில் இருக்கிற காசெல்லாம் கரைஞ்சி போக ஆரம்பிச்சிடும். ஆகவே தான் பாருங்கள், கர்த்தர் வந்து நம்முடைய சுகத்தையும் விரும்புகிறவர், நம்முடைய நலத்தையும் விரும்புகிறவர். நன்றாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவேதான் தேவன் சுகத்தையும், நீங்கள் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும், அதே போல் செழிப்போடும் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்றைய நேரத்தில் பாருங்கள், நீங்கள் இந்த பூமியில் நான் நன்றாக வாழ வேண்டும் என்று முதலாவது தீர்மானம் எடுக்க வேண்டும். இந்த பூமியில் இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இந்த சத்தியத்தின் பிரகாரமாக நான் இந்த பூமியில் உடன்படிக்கையின் பிள்ளையாக இருந்து நல்லா இருக்கணும், நல்லா வாழ வேண்டும் என்ற தீர்மானம் முதல்ல நீங்கள் எடுக்கணும். ஆமென். தீர்மானம் எடுப்பீங்களா? சொல்லுங்கள், ஆண்டவரே, சொல்லுங்கள், ஆண்டவரே என் மூலமாக இந்த முழு உலகத்துக்கும் சுவிசேஷம் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பூமியிலே நான் நன்றாக இருக்க வேண்டும் கர்த்தாவே. ஆமென். இப்போ உங்களுடைய தாட், உங்களுடைய மைண்ட், உங்களுடைய முழு நோக்கம், குறிக்கோள் எல்லாம் என்னென்னா, முழு உலகத்துக்கும் உலகளாவிய ஊழியத்தில் என்னுடைய சுவிசேஷ பங்கு என்று ஒன்று இருக்கிறது, அதற்காக நாம் நன்றாக இருக்க வேண்டும். அந்த தீர்மானத்தை இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் எடுக்கணும். பாருங்கள், அன்றைய நேரத்தில் பாருங்கள், என்றைக்கெல்லாம் நம்ம தீர்மானம் எடுக்கணுமோ அன்றைக்கி தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். பார்த்துருக்கீங்களா? அன்றைய நேரத்தில் பாருங்கள், ப்ரேயர் பண்ணலான்னு இந்த மாதம் எப்படியாவது மாதத்தில் 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணியே ஆகும் நம்ம தீர்மானம் பண்ணியிருப்போம். ஆனால் நடக்கிற பிரச்சனை என்னென்னா, அன்றைக்கி தான் பாருங்கள் தேவையில்லாத ஆட்கள்லாம் வீட்டுக்கு வருவாங்க. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் நிறைய கவனித்து பார்த்துருக்குறோம். பாருங்கள், சில நல்ல பிளான் பண்ணி அப்போ தான் ப்ரேயர் இந்த மாதத்தில் எப்படியாவது இவங்க நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணலாம், அவன் நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணலாம்னு பிளான் பண்ணும்போது தான் அப்போ தான் வராதவங்களாம் வீட்டில் வந்து உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் உட்காந்து பேசிட்டு போவாங்க. அப்போ தான் வராத ஃபோன் கால்லாம் வரும். நான் நினைப்பது மற்ற நேரத்தில் ஒரு ஃபோன் கால் வர மாட்டேன்னுது. எப்போ நம்ம ப்ரேயர் பண்ணி உட்கார ஆரம்பிக்கிறோம் அப்போ தான் பாருங்கள், யாரெல்லாம் பேசாத ஆட்கள் அப்போ தான் பேசணும். பிசாசு நல்லா தெரியும் பாருங்கள், இவனை ஜெபம் பண்ண உட்கார வச்சா இவன் பெரிய பெரிய காரியத்தெல்லாம் பண்ணிடுவான், அதனால எல்லா காரியத்தையும் கொண்டு வர பார்ப்பான் வந்து. அதுதான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆவியானவருடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்தால் வீணாய் போய்விடும். தேவனுடைய ஒத்தாசையோடு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, அதாவது உணர்ச்சி வசப்பட்டு தீர்மானம் எடுக்கக்கூடாது. உண்மையை உணர்ந்து, சத்தியத்தை உணர்ந்து அதன் அடிப்படையில் நம்ம தீர்மானம் எடுக்கணும். அநேக நேரத்தில் சபையில் உணர்ச்சி வசப்பட்டு தீர்மானம் எடுத்து நம்ம ஃபெயில் ஆகிடுறோம். உணர்ச்சி வசப்பட்டு தீர்மானம் எடுக்காதீர்கள். சத்தியத்தை அறிகின்ற அறிவினால் நிறைந்து தீர்மானம் எடுங்கள். ஆவியானுடைய ஒத்தாசையோடு தீர்மானம் எடுங்கள். ஏன்னா நீங்கள் முன்னேறினால் பிசாசுடைய காரியங்கள்லாம் கெட்டு போய்விடும் என்று நன்றாகவே அவனுக்கு தெரியும். அவன் பல வருடங்களாக பிளான் பண்ணி வச்ச காரியத்தெல்லாம் சொதப்பலாயிரும். யாருக்கு? பிசாசுக்கு. ஆகவே தான் அவன் ரொம்ப கேர்ஃபுல், அவன் ரொம்ப அலாட்டாக இருப்பான், ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பான். ரொம்ப, நான் சொல்லட்டுங்களா, நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அதை விட 10 மடங்கு அதிகமாக அவன் கவனமாக இருக்கிறான். ஏன்? அவங்க ஏரியாவில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சிடக்கூடாதுன்றதுக்கு. நீங்கள் ப்ரேயர் பண்ணிடக்கூடாது, நீங்கள் சர்ச்சுக்கு வந்துடக்கூடாது, நீங்கள் நல்ல தீர்மானங்கள் எடுத்துடக்கூடாது, நீங்கள் முன்னேறிடக்கூடாது, நீங்கள் சுகமாயிடக்கூடாது, நீங்கள் சமாதானமாகிவிடக்கூடாதுன்னு சொல்லி உங்களை விட 10 மடங்கு அதிகமாக அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நீங்கள் வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும். அதுதான் பிசாசின் தந்திரம் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று பவுல் சொல்லியிருக்கிறார். இந்த தந்திரத்தை சொல்கிற நல்லா புரிஞ்சு வச்சுக்கிங்க. அப்போ நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கணும் தெரியுங்களா? இந்த பூமியிலே நன்றாக வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுக்க வேண்டும். அன்றைக்கு நேரத்தில் நம்ம தவறானதான் அப்போ தான் விதைக்க ஆரம்பிப்பான் பாருங்கள். தசமம் பாகத்தெல்லாம் பற்றி கேட்கும்போது அப்போ தான் பாருங்கள் தேவையில்லாத யூடியூப்லாம் கொண்டு வந்து உள்ளே விட்டு தப்பானதான் உள்ளே விதைக்க வச்சுக்கிட்டு இருப்பான் வந்து.
ஆனால் அடுத்ததான் சொல்லிட்டு அதான் உள்ளே கொண்டு போகிறோம் வந்து ஏன் கடவுள் இதெல்லாம் கொண்டு வந்து வச்சாருன்றதெல்லாம் பேச போகிறோம் பாருங்கள். அப்போ பாருங்கள், நல்ல காரியங்கள் நம்ம தீர்மானம் எடுக்கும்போது தான் அதுக்கு எதிராக பல காரியங்களை உள்ளே கொண்டு வந்து விடுவான். ஏனென்றால் இவைகள் எல்லாமே தேவ ராஜ்யத்துக்காக நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. சுவிசேஷ ஊழியத்தில் உங்களுடைய பங்கு இருக்கக்கூடாது. உலகளாவிய சுவிசேஷ ஊழியத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்கக்கூடாது என்பது பிசாசுடைய டார்கெட். ஆகவே தான் நீங்கள் கேட்கின்ற எல்லா சத்தியத்துக்கு எதிராக எல்லாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆகவே நம்ம எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் பாருங்கள், முழு உலகமே தரித்திரத்துக்குள்ளாக, இல்லாமைக்குள்ளாக, ஏழ்மைக்குள்ளாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் தவிர, ஒரு சிலர் மட்டும்தான் நல்லா இருக்கிறாங்க. மற்ற எல்லாருமே இன்றைக்கு ஜீரோவில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும். சபை நல்லா இருக்கும், சுவிசேஷம் நன்றாக இருக்கும், தேவனுடைய ராஜ்யங்கள் அழகாக கட்டப்படும், ஊழியங்கள் நன்றாக வளர ஆரம்பிக்கும். விசுவாசிகள் நல்லா இருக்கும்போது உங்கள் வாழ்வை பார்த்தே அன்றைக்கி வர ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்கள் சுவிசேஷம் சொல்லி பாருங்கள். யாரோ வருவாங்களா? முதல்ல வழியே பாரு, அப்புறமேட்டுக்கு வந்து எனக்கு சுவிசேஷம் சொல்லு. நீயே வந்து காசுக்கு திண்டாடிட்டு இருக்கிற, இதில் வந்து கடவுளுடைய ஆசீர்வதிப்பார், நீ எனக்கு சொல்ல வரியா? முதல்ல உன் பிரச்சனை தீர்த்துட்டு வா, அப்புறமேட்டுக்கு எனக்கு வந்து சுவிசேஷம் சொல்லணும். அதே நேரத்தில் நம்ம வந்து எல்லா விதத்திலும் நல்லா இருக்கும்போது சொல்லுவாங்க, உன்னை பற்றி நல்லா தெரியும், எவ்வளோ கஷ்டப்பட்ட, நீ எப்படி இருக்கிற, நீ வேணாம் சொல்ல வேணாம், நானே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறேன்னு சொல்லி தான் நானே வந்துடுறேன்ப்பா, நீ எதுக்கு கட்டாயப்படு, நீ எதுக்கு வந்து கூட்டி இல்லை, நீ வர நானே வந்துடுறேன்னு சொல்லி உள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. வந்து அதுதான் பாருங்கள், விசுவாசிக்கு நல்லா இருந்தால் 1000 பேருக்கு உதவி செய்யலாம். ஆமென். புரியுது? நீ நல்லா இருந்தால் பண்ணலாமா? பண்ண முடியாதுங்களா? ஏகப்பட்ட பேருக்கு உதவி செய்யலாம். நம்ம சொல்லிட்டுங்களா, இன்றைக்கி நம்ம பண்ணாததுனால இன்றைக்கி வெளி உலகத்து மக்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, புறஜாதிகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த சமூக சேவைகள், இது மக்களுக்கு வந்து உதவி, ஏழைகளுக்கு உதவி, அனாதைகளுக்கு உதவி, விதவைகளுக்கு உதவியெல்லாம் பாருங்கள். இது யார் பண்ணணும்? தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாக பண்ணணும். நம்ம பண்ணாததுனால இப்போலாம் யார் கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டா தெரியுங்களா? உலகத்து மக்கள் கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? எதனால? நம்ம தான் போதுன்ற மனநிலை வாழ்கிறோமே, அப்புறம் எப்படி நம்மளால் முடியும்? எனக்கு நிறைய ஆசை இருந்துச்சு பாருங்கள், நிறைய ஆசைகள் இருக்குது, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அதெல்லாம் கனவுகள் இருக்குது, வந்து ஆசைகள் இருக்குது, தரிசனங்கள் இருக்குது. ஆனால் எல்லாவற்றுக்கும் என்ன தேவைப்படுது? இப்போ முன்னாடி வந்து என்ன நிற்குது? பணம் வந்து முன்னாடி வந்து நிற்குது. வந்து புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் புரியுது இல்லை? அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் நல்லா இருக்கணும்ல. நல்லா இருந்தால் தான் 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும். 4 பேருக்கு இல்லை, ஏராளமான பேருக்கு சுவிசேஷம் சொல்ல, உங்களால் 4 பேர் வாழ முடியும். இன்னும் எவ்வளோ பேருக்கு மக்களுக்கு உதவிகள் செய்ய முடியும். பைபிளில் போடப்பட்ட யோவான் ஸ்நானன் காலம் முதற்கொண்டு தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணப்படுகிறவர்கள் அதை எடுத்துக்கொள்கிறார்கள், அதை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் என்று போடப்பட்டு பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம், ஃபோர்ஸ். தேவனுடைய ராஜ்யம் ஃபோர்ஸ் பண்ணப்படுது, பலவந்தம் பண்ணப்படுது. யோவான் ஸ்நானனுடைய நாட்கள் முதற்கொண்டு இந்நாள் வரை கொண்டு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தீவிரமான எண்ணம் இருக்க வேண்டும். நான் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற தீவிரமான எண்ணம் நமக்கு இருக்கணும். கர்த்தருக்காக வாழணுங்க, கர்த்தருக்காக எதையாவது செய்யணுங்க. ஆமாம். அந்த காலத்தில் ஃபாதர் பாடுவார், ஏதாவது, இந்த பாட்டு தெரியுங்களா? ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. அழகாக இருக்கும் அந்த பாட்டு. நீங்கள் போய் யூடியூப்பில் போய் பாருங்கள். ஏதாவது செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஏதாவது கர்த்தருக்காக பண்ணணும், ஏதாவது கர்த்தருக்காக செய்யணும். அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். பாருங்கள், ஒரு முறை ஒரு ஆப்ரிக்கன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வண்டி எழுதிட்டு இருக்கிறவன் மூட்டை தூக்கி அங்கே இருக்கிற பல வியாபாரங்கள் செஞ்சுட்டு இருந்தவன். அந்த நேரத்தில் பாருங்கள், ஒரு மிஷனரி மூலமாக ரட்சிக்கப்பட்டு அவர் வந்து அமெரிக்கா போனார். ரட்சிக்கப்பட்டு அவர் மூலமாக சுவிசேஷம் கேட்டு அமெரிக்கா போனார். அமெரிக்கா போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட இந்த ஆசீர்வாதமான பிரசங்கத்தெல்லாம் கேட்டு, இப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களெல்லாம் கேட்டு, இப்படிப்பட்ட செழிப்பெல்லாம் கேட்டு, பொருளாதார ஆசீர்வாதத்தெல்லாம் பற்றி கேட்டுட்டு, அந்த நேரத்தில் பாருங்கள், இந்த ஆப்ரிக்கன் நாங்கள் அமெரிக்கா பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த பைபிள் காலேஜை பார்க்குறாரு. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் உள்ளத்தில் ஒரு எண்ணம் என்னென்னா, நான் என் ஊரில் போய் இதே மாதிரி கட்டுவேன், இதுக்கு மேலேயும் கட்டுவேன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்மானம் எடுத்தாராம் பாருங்க. அவருக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம். இந்த ஆசீர்வாத செய்தியெல்லாம் கேட்டு, இப்போ நம்ம பண்ணுறோம் பாருங்கள், அந்த பிரசவத்தெல்லாம் கேட்டுட்டு அவருக்குள்ளே ஒரு துடிப்பு என்னென்னா, நானும் எங்கள் ஊரில் போய் இதை கட்டில் கட்டுவேன், இதை விட பெருசாக கட்டுவேன்ற ஒரு தீர்மானம். சாதாரண ஒரு ஆள்,
ஆனால் மிகப்பெரிய ஒரு ஆண்டவருக்காக ஒரு பைபிள் காலேஜை கட்டினாரம் பாருங்க. அவர் சொல்கிறாரு, அங்கே அந்த காலேஜ் படிக்கும் போதெல்லாம், அந்த அமெரிக்காவில் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அடிக்கடி டேப் எடுத்து அளந்துட்டு இருப்பாராம். ஏன் அளக்குற? இல்லை நான் இதை காட்டில் பெருசாக கட்டணும். ஒவ்வொரு ரூமை போய் அளப்பாராம், ஒவ்வொரு அங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் அளப்பாராம் பாருங்க. எப்படி கட்டியிருக்கிறாங்க அளந்து பார்த்துட்டு, இவருக்குள்ள என்ன இவ்வளோ அளந்துருக்குறாங்க, நான் இதை விட பெருசாக கட்டுவேன், இதை விட கர்த்தருக்காக பெருசாக கட்டுவேன். ஆமேன். நான் சொல்கிறேன் பாருங்க, அதை விட அவர் நாட்டில் போய் ஆப்பிரிக்காவில் பெருசாக கட்டினார். என்ன சொல்ல வர? ஒரு தீர்மானம், ஒரு கர்த்தருக்காக ஏதாவது பண்ண வேண்டும் என்ற ஒரு தீர்மானம், இப்படிப்பட்ட தீவிரம் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இருக்க வேண்டும். இதை விட கர்த்தருக்கு ஏதாவது பெருசாக பண்ணணும். இதுவரை நான் கர்த்தருக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிறேன், ஆனால் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள ஒரு தீர்மானம், இதை விட இன்னைக்கு இப்போ இதுவரை செஞ்சதை விட இனிமேல் நான் கர்த்தருக்காக பண்ண போகிறது இதை விட பெருசாக இருக்கும், இதை விட சிறந்ததாக இருக்கும், இதை விட பெருசாக இருக்கும். நான் சொல்கிறேன், இது இப்படிப்பட்ட ஒரு தீர்மானங்களை இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும். இது நல்ல தீர்மானங்கள், கர்த்தருக்காக எடுக்கிற தீர்மானங்கள். இப்போ இதுவரை செஞ்சதை விட இது இனிமேல் செய்ய போகின்ற காரியங்கள். ஆமேன். கவனமாக கேளுங்க. இப்படிப்பட்ட மக்களை பிசாசு எதிர்ப்பான். என்னங்க நல்லா சொல்லிட்டு திடீர்னு அவன் வேற எதிர்ப்பான். கவலைப்படாதீங்க, அவனுடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் பலிக்காது. ஏன்னா கர்த்தருக்காக தீர்மானம் எடுக்கும்போது நான் சொல்கிறேன், பரலோகமே நமக்கு ஒத்தாசை செய்ய ரெடியாக இருக்குது. பரலோகத்தில் இருக்க தேவன், பரலோகத்தில் இருக்க தேவ தூதர்கள், இப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் இன்னொருத்தரும் எதிர்க்க ரெடியாக இருக்கிறான். ஆனால் அதை விட பன்மடங்கு சக்தி தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. அவர்கள் மிகப்பெரிய வெற்றிகளை தேவனுடைய பிள்ளைகள் காண்பார்கள். ஆமென். ஜெபிக்க தீவிரம் இருக்கிறவங்க என்ன தான் வந்தாலும் சாத்திட்டு போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டு போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். நீங்கள் ஃபோனை ஆன் பண்ணி வச்சால பண்ணாத ஆட்கள்லாம் பண்ண வருவாங்க, வராத ஆட்கள்லாம் வர ஆரம்பிப்பாங்க. என்ன தான் இருந்தாலும் 1 மணி நேரம் பாஸ்டர் ஜெபம் பண்ணுற டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வெளியே உட்காருங்க அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நீங்கள் கொண்டு வரணும். என்ன பண்ணுறது, ரொம்ப நாள் கழித்து வராங்களே, உட்கார வைக்க வேணாம். 1 மணி நேரம் அவங்கள காக்க வைக்கிறதா, காக்கட்டும், தப்பே கிடையாதே. ஆமேன். பாருங்கள், தீர்மானம் எடுக்கும்போது கூட உங்கள் தீர்மானத்தில் வழி விலகி போயிடக்கூடாது. நீங்கள் டக்குன்னு முடிவு பண்ணி இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். பாருங்கள், ஆலயத்துக்கு வரும்போது கூட வரணும்னு சொல்லி பிளான் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ தான் பல தீர்மானங்கள், பல பேர் வந்து டிஸ்டர்ப் பண்ண வருவாங்க. அன்றைக்கி தான் பாருங்கள், வரக்கூடிய பஸ் வராமல் போயிடும். வந்து மக்கள் நிற்பாங்க பாருங்கள். சில பேரும் இப்படியே சொல்லிக்கிறாங்க, பாஸ்டர் வந்து நின்னா பஸ்ஸே வரலைங்க பாஸ்டர், அப்புறம் திரும்ப வீட்டுக்கு போயிட்டேன்னுவாங்க. சில பேரும் சொல்லுவாங்க, அன்றைக்கி தான் பாருங்கள் ப்ரேயருக்கு வந்து வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது, பெட்ரோலில் இருக்காது, பெட்ரோல் போடுறது காசு இருக்காது. பார்த்தீங்களா, எவ்வளோ தடைகள், எவ்வளோ பிரச்சனைகள். அப்போ தான் பார்த்தா மழை ஓன்னு பேஞ்சிக்கிட்டு இருக்கோம். என்னையா இன்றைக்கி தான் சர்ச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணால் இவ்வளோ பிரச்சனைகளா? நான் சொல்கிறேன் பாருங்க, என்ன தான் வந்தாலும், அடாது மழை பெஞ்சாலும் விடாது, நான் தேவ சமூகத்தில் போய் நிற்பேன். ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அதுதான் பாருங்கள், எல்லா விஷயத்திலையும் நல்ல நல்ல தீர்மானங்களை நம்ம எடுக்க வேண்டும். பாருங்கள், படிக்கின்ற பிள்ளைகள் கூட பார்த்திங்கன்னா, இப்போ நாளையிலேருந்து பிள்ளைங்க ஸ்கூல் போகிறாங்க. ஒரு தீவிரம் இருக்கணும். இந்த வருஷத்தில் 10th படிக்கிற பிள்ளைங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த வருஷம் ஸ்கூல் சப்ஜெக்டில் ஆனுவலில் எப்படியாவது 490 மேலேயாவது நான் தொற்றுருவேன். ஹலோ, இன்னும் காணோம், சத்தத்தை காணோம். இதெல்லாம் நடக்கிற காரியமா பாஸ்டர்? இதெல்லாம் ஆகிற காரியத்தை பேசுங்கய்யா. நாங்கள் ஜஸ்ட்டு பார்டர் பாஸ் ஆகிறதே பெருசுன்னு நாங்கள் நினச்சிருக்கிறப்ப 490 தீவிரம் காட்டுங்க. 12th படிக்கிற பிள்ளைகளுக்கும் அதே தான் தீவிரம் காட்டணும். நாளையில படிப்பை ஸ்டார்ட் பண்ணுற ஒவ்வொருவரும் சொல்கிற பேரண்ட்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள கொண்டு போக வேண்டும். ஏதோ வீட்டில் சொன்னாங்கன்றதுக்காக படிக்கக்கூடாது. நிறைய இடத்துல பிள்ளைங்கள்லாம் அநேக இடத்துல எப்படி படிக்கிறாங்கன்னா, என்ன பண்ணுறது, பெற்றவங்க டார்ச்சர் தாங்க முடியல, படி 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 படின்னு சொல்கிறாங்க. 10th 490 மேலே எடு, 12th எத்தனைக்கு 600 தானே, 600க்கு 590 மேலே எடு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க வந்து எதுக்கு போகிறாங்க? பெற்றோர்களுடைய டார்ச்சர் தாங்க முடியலன்னே சில பேர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, படிச்சுட்டு இருக்கிறாங்க. வந்து நான் சொல்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லா விஷயத்திலும் தீவிரம் காண்பிக்க ஆரம்பிக்கும் போது எல்லாம் உங்களுக்கு காரியங்கள் கைக்கூடி வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். செழிப்பு விஷயத்தில் கூட தீவிரம் காண்பிக்க வேண்டும், கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும். இப்படி இருக்கும்போது நான் சொல்கிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட மணி டிரான்ஸ்ஃபர் உங்கள் வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்கும். தெரியுங்களா உங்களுக்கு?
மிகப்பெரிய அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் கேட்டுக்கிறேன், நானும் பார்த்துருக்கிறேன். என் வாழ்க்கையில் வந்தேன் நிறைய பேருடைய வாழ்க்கையில் கேட்டது நான் விசுவாசிச்சு என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மணி டிரான்ஸ்ஃபர்லாம் நிறைய நடந்துருக்குது. தேவன் பண்ணுவார். சில சொல்லுவாங்க, பாஸ்டர் இது உங்கள் ஊழியத்துக்கு செட் ஆகும், பாஸ்டர் எங்களுக்கு செட் ஆகுங்களா? நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை ஊழியக்காரங்க மட்டும் கிடையாதுங்க, விசுவாசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். இயேசு நாமத்தில் மிராக்கிள் மணி டிரான்ஸ்ஃபர் நடப்பதாக. ஆமென். பாருங்கள், படிப்போம் எப்படி நடக்கும் பாருங்கள். நீதிமொழிகள் 13:22 போயிட்டு வருவோம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம். எப்படி கர்த்தர் இந்த தீவிரம் காண்பித்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக இதுவரை செய்யாத காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆசை, ஒரு தாகம், வாஞ்சி நமக்குள் இருக்கிறதோ, அந்த நேரத்தில் கர்த்தர் பண்ணுற விஷயம் என்ன? கர்த்தர் நமக்காக பிசாசு ஒரு பக்கம் இருந்து பண்ணாலும் அவனை காட்டிலும் பன்மடங்கு தேவன் எப்படி கிரியை செய்கிறார். 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். நீதிமான்கள் யாராவது இருக்கிறீங்களா? ஆமென். அப்போனா கண்டிப்பாக உங்கள் பக்கம்தான் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது, மணி ட்ரான்ஸ்ஃபர். ஆகவே பொறாமப்படாதீங்க, உங்களிடத்தில் எல்லாம் வரும். பாவியின் ஆஸ்தியும் நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுது. நிறைய பாவிகள் உங்களுக்காக பணத்தை சேர்த்து வச்சுட்டு வராங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நிறைய பாவிகள் பணத்தை சேர்த்து வச்சுட்டு வராங்க. ஓகேங்களா? நீதிமொழி 28:8 படிங்க. நீதிமொழிகள் 28:8 படிப்போம். இயேசு நாமத்தில் இன்றைக்கு இப்படிப்பட்ட மணி டிரான்ஸ்ஃபர்லாம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வருவதாக. 8ஆம் வசனம். அநியாய வட்டி படிப்போம். அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினால் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான். ஆமென். நிறைய கந்து வட்டி, மீட்ரு வட்டி, அப்புறம் என்னென்ன வட்டி இருக்குது? வட்டிக்காரங்களாம் சொல்லுங்கள், இப்போ வட்டி வாங்குறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏகப்பட்ட வட்டி இருக்குல்ல. கொடூரமான வட்டி என்னதுங்க? ஹலோ, கொடூரமான வட்டி என்னதுங்க? ஜெட்டு வட்டிங்களா? மீட்ரு வட்டி வரையிலும் எனக்கு தெரியும். ஜெட்டு வட்டி வந்துருச்சிங்களா? பாவம். கவனிங்க, அப்படிப்பட்டவங்க யாருக்காக? தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான். அப்போ பாருங்கள், அவன் சேகரிக்கிற எல்லா பணத்தையும் நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்படி கர்த்தர். யாரு? கவனிங்க, எல்லாருக்கும் வராது. என்னங்க இவன் நேரம் ஒழுங்காக சொல்லிட்டு தான் இருக்கும். என்னதான் நீதிமானாக இருந்தாலும் கர்த்தருக்காக என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்டு மானதை கொண்டு போய் வச்சுட்டு இப்படிப்பட்ட தீர்மானம் எடுத்து கர்த்தருக்காக, தேவ ராஜ்யத்துக்காக, சுவிசேஷ ஊழியத்திற்காக இதுவரை நான் பண்ணாத காரியத்தை பண்ண வேண்டும் என்று பிளான் பண்ணுறாங்க பாருங்களேன், அவங்களுக்கு எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகும். சும்மா ஏதோ வந்துட்டு போகிறவங்களுக்கு கிடையாது. இவன் பாவி நாஸ்தி நீதிமானுக்காக வைக்கப்படுதோ சும்மா இதை கேட்டுட்டு போகிறவங்களுக்காக கிடையாது. நல்ல தீர்மானம் எடுத்து நல்ல ஒரு காரியத்தில் நீங்கள் இந்த நல்ல ஒரு தீர்மானம், நல்ல ஒரு முயற்சி, இந்த காரியத்தில் தீவிரம் காண்பிக்கும் போது நான் சொல்கிறேன், அவர்களுக்கு இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். பிரசங்கி புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. பிரசங்கி 2. யாராவது இல்லை, எல்லோரும் சத்தத்தை உயர்த்தியே படிப்போம். எல்லோரும் எடுத்துக்கோங்க, காலையிலே படிங்க. 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எல்லோரும் சேர்ந்து போய் எல்லோரும் எடுத்துக்கோங்க. 26 எடுத்துக்கீங்களா? பிரசங்கி 2:26 படிப்போம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயும் மனதுக்கு சஞ்சனமுமாய் இருக்கிறது. என்னென்ன பாவிக்கு என்ன சொல்கிறான்னா, கர்த்தருடைய பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறான் பாருங்க. கர்த்தருடைய பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய, தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவன் வசமாக வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை. சில பேர் சேர்த்து வைக்கிற தொல்லையா நம்ம என்ன பண்ணுவோம்? சேர்த்து வைக்கிறது எவ்வளோ இன்பம் நினச்சிட்டு சேர்த்து வைக்கக்கூடிய, சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லை. கவனிங்க, யாராவது சேர்த்து குவிச்சு வைக்கிறாங்களா? நல்லா கவனிக்கணும். எங்கெங்கெல்லாம் நீங்கள் பேப்பர்லேயோ, நியூஸ்லேயோ, யூடியூப்லேயோ, ஷார்ட்ஸ்லேயோ எவனாவது எங்கேயாவது பதுக்கி எங்கேயாவது குவிச்சு வைக்கிறான்னு நியூஸ் கேள்விப்பட்டீங்கன்னா அடுத்து சொல்லணும், கர்த்தருடைய பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறேன், எனக்காக தான் அவன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு வருகிறான். ஆமென்.
நான் சொல்கிற இந்த வசனத்தெல்லாம் படிச்சுட்டு இயேசு நாமத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள், தேவ ராஜ்யத்துக்காக தீர்மானம் பண்ணுங்க, தேவன் ராஜ்யத்துக்கு தீவிரம் காட்டுங்க. இதுவரை கர்த்தருக்காக செய்யாத காரியத்தை செய்ய போகிறேன், தேவ ராஜ்யம் சுவிசேஷ ஊழியத்தில் என்னுடைய பங்கு இதை விட அதிகமாக இருக்க போகிறது என்ற எண்ணம் உடையவர்களுக்கு நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட மணி டிரான்ஸ்ஃபர்லாம் நடக்க ஆரம்பிக்கும். படிப்போம் 27 யோபுவின் புஸ்தகம் போவோம். யோபு 27ஆம் அதிகாரம் போய்க்கிங்க. 27 16ஆம் வசனத்தை நாம் சேர்த்து வைப்போம். அவன் புழுதியை போல் பணத்தை குவித்து கொண்டாலும், மண்ணை போல வஸ்திரங்களை சவதரித்தாலும், அவன் சவதரித்ததை நீதிமான் உடுத்தி கொண்டு குற்றமில்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்ளுவான். யார் எடுக்கலைன்னோ எடுத்துட்டீங்களா? இப்போ சத்தத்தை உயர்த்தி படிங்க எல்லாரும் சேர்ந்து. 16 17 அவன் புழுதியை போல பணத்தை குவித்து கொண்டாலும், மண்ணை போல வஸ்திரங்களை சவதரித்தாலும், அவன் சவதரித்ததை நான் உடுத்தி கொண்டு. ஹலோ, நீதிமானா யாரு? நீங்களும் நானும் தான். நான் உடுத்தி கொண்டு குற்றமில்லாதவனா நீங்களும் நானும் தான் பணத்தை பகிர்ந்து கொள்ளுவான். அப்போ ஃபீல் பண்ணாதீங்க, பாவிக்கு என்ன பாவி குப்பையை போல சேர்த்து வச்சாலும் யாருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் யாருக்கு? யாரும் நல்லா சம்பாதிக்கிறாங்களா? கவலையப்பட நல்லா சம்பாதிப்பா, ஒரு நாள் அதெல்லாம் என் பக்கம் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். எதற்கு கர்த்தர் இப்போ இப்படி காரியத்தை செய்ய வேண்டும் என்றால், தேவனுக்கு ஒரு மிகப்பெரிய வேலையை மனதில் வச்சு தான் கர்த்தர் இதெல்லாம் பண்ணுறார். இதெல்லாம் ஏன் கர்த்தர் பண்ணுறாரு? ஏங்க அவன்கிட்ட தூக்கி ஏங்க நம்ம கொடுக்குறாரு? பாவிட்டு இருக்கிறது இதுக்கு நமக்கு கொடுக்குறாருன்னா, அவனுக்கு ஒரு உலகளாவிய ஊழியத்தில் எந்த எண்ணமும் கிடையாது. முழு உலகமும் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக வர வேண்டும் என்ற எண்ணம் பாவிக்கு கிடையாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்குற நமக்கு இருக்குது. என்னன்னா, இந்த உடன்படிக்கை உனக்கு மட்டும் இல்லை, முழு உலகத்துக்கு இந்த உடன்படிக்கை போகணும். நீ மட்டும் ஆபிரகாமின் பிள்ளையாக இருக்கக்கூடாது, நீ மட்டும் புது உடன்படிக்கைக்கு பிள்ளையாக இருக்கக்கூடாது, நீ மட்டும் புது உடன்படிக்கைக்கு சுதந்திரவாளியாக இருக்கக்கூடாது. முழு உலகமும் இந்த புது நியூ கவனன்ட்டில் வரணுன்றதுக்காக தான் கர்த்தர் இப்படிப்பட்ட மணி டிரான்ஸ்ஃபர்லாம் தேவன் பண்ணுறார். ஆமென். புரியுதுங்களா? யாருக்குன்னு புரிஞ்சுக்கணும். சும்மா போய் மொட்டையாக போய் ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறதே கர்த்தாவே எனக்கு ஒரு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாமா, எவன்கிட்டயாவது இருக்கிறது எனக்கு பண்ண வேணாமான்னா வரவே வராது. யாருக்கு? உலகளாவிய சுவிசேஷ ஊழியத்தில் யார் தீவிரம் காட்டுகிறார்களோ, தேவனுக்காக இதை விட செய்யாத ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று யார் யாரெல்லாம் மனதுக்கு அந்த தீவிரம் காட்டுறாங்களோ, யார் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை மனதில் பிடித்து கொண்டு ஆண்டவரே இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் பிரதானமான வேலை என்று நீர் சொல்லியிருக்கிறீர், உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளையிட்டு யாவையும் அவர்களை கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் என்று நீர் சொன்னீரே கர்த்தாவே, அதற்கு நான் அர்ப்பணிக்கின்றேன், அந்த ஊழியத்தை நான் செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி யார் யாரெல்லாம் தீர்மானம் எடுக்கிறீர்களோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் தேவன் மணி டிரான்ஸ்ஃபர், இப்படிப்பட்ட ஒரு மெராக்கல் மணியெல்லாம் அவங்க வாழ்க்கையில் வர ஆரம்பிக்குது. ஆமென். சும்மா இல்லை, சும்மா வந்துட்டு போகிறவங்களுக்கு கிடையாது, இப்படிப்பட்ட தீவிரம் காட்டுறவங்களுக்கு அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில் நடக்கிறத பார்ப்பீர்கள். ஆனால் கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்க? அதுதான் பண்ணுறதில்ல. கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு போதும், இவங்க சேர்த்து மூட்டை கட்டி உட்காச்சிக்கிட்டு எங்கள் 4 தலைமுறை உட்காந்து சாப்பிட்டா போதுன்னு யார் கிறிஸ்தவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. போதுங்க, என் பேர பிள்ளைகளுக்கு இருக்குதுங்க, இவங்களுக்கு போதுங்க, அவங்களுக்கு போதுங்க, அது போதுங்க. நான் சொல்கிறேன், அந்த எண்ணங்கள்லாம் தூக்கி போடுங்க. உலகளாவிய ஊழியங்களை மனதில் கொண்டு வாங்க. முழு உலகத்துக்கும் தேவ சுவிசேஷம் செல்ல வேண்டும். முழு உலகத்தின் மக்களும் புது இந்த உடன்படிக்கைக்கு பங்காளிகளாக மாறணும், உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்களாக மாறணும். நான் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, என்னோடு கூட ஏராளமான பேர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த தாகம், பசி, அந்த அப்படிப்பட்டதான ஒரு உத்வேகம் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்கிறேன், அவர்களுடைய லைஃப்பில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மணி டிரான்ஸ்ஃபர் நடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்போ தேவர் ராஜ்யத்துக்காக கர்த்தர் கொடுக்குறாரு. நோக்கம் என்ன? முழு உலகமும் சுவிசேஷம் செல்ல வேண்டும் என்பதற்காக. ஆமென். இப்போ புரியுதுங்களா? உங்கள் கையில் கொடுக்கின்ற ஒவ்வொரு பணத்துக்கும் நோக்கம் இருக்குது. ஆமென். இன்றைக்கி சம்பாதிக்கிற பணத்துக்கு நோக்கம் இருக்குது, நாளைக்கு சம்பாதிக்கிற பணத்துக்கு நோக்கம் இருக்குது, இதுவரை சம்பாதிச்ச பணத்துக்கும் நோக்கம் இருக்குது. நீங்கள் முதல்ல நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருந்து அதுலேருந்து எடுத்து சுவிசேஷ ஊழியம் செய்து பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதுதான் பாருங்கள், எதற்காக தேவன் அவருடைய பிள்ளையை இந்த உலகத்துக்கு அனுப்புனார்? எதற்காக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்புனார்? எதற்காக என்றால், உங்களை என்னை மீட்பதற்காக மட்டும் கிடையாது, முழு உலகத்துக்கும். இயேசுக்கு ஒரு பேர் உலக இரட்சகர். சொல்லுங்கள், இயேசு உலக இரட்சகர். ஆமென்.
அவர் என்னையை மட்டும் ரட்சிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் வரல. நிறைய பேர் என்னையை ரட்சிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்தார். கிடையாது, கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அவர் ரட்சகராக இருக்கிறார். அதுதான் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு போடப்பட்டிருக்குது. நம்ம கையை இருக்கனா வாழ முடியாது. கையை திறந்து தேவ ராஜ்யத்துக்காக இறைக்கும் போது, இன்னும் சொல்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்திலேருந்து இறைக்கும் போது, புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. கடன் வாங்கி இல்லை, திரும்ப சொல்கிற கடன் வாங்கி இறைக்கிறது இல்லை, ஆசீர்வாதத்திலேருந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக விதைக்கணும். அந்த லெவலுக்கு வரும். நீங்கள் எல்லாருமே கடன் வாங்கி கர்த்தருக்காக ஏதாவது பண்ண அந்த பிளான் பண்ணவே கூடாது. இங்கே இருக்கிற ஒருத்தரும் பண்ணவே கூடாது. பாருங்கள், எதுலேருந்து கொண்டு வரணும்? ஆசீர்வாதத்திலேருந்து இறைக்க வேண்டும். அப்போ புரிஞ்சுக்குங்க, நம்ம பிடிச்சி வைக்கும்போது அது ஒன்றும் நடக்கவே நடக்காது. கடவுளுக்கு எந்த ஒரு காரியத்தையும் கொடுத்தா தான் வாழ முடியும். மூச்சை கூட எடுத்துங்க, மூச்சை இழுத்துட்டு நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அவ்வளோதான். இங்கே இருக்கிற யாரும் உயிரோட இருக்கும். இல்லாண்டவர் ஏன் மூச்சை விடுவேனா? இல்லாண்டவர் விட்டா பக்கத்தில் கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போய் மக்களை தாக்கணும். அதை கூட நீ எதுக்கு அதை நினைக்கிற? உன் வேலை இழுக்கணும் விடணும், இழுக்கணும் விடணும், அவ்வளோதான் உன் வேலை. அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் நீ நினைக்கக்கூடாது, அவ்வளோதான். அப்போ கவனிக்கணும், மனிதனுடைய இயல்பு எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா எப்போதுமே சுயநலம் உள்ளதாக தான் இருக்குது. ஆகதான் கொடுப்பதை போதிக்கணும். ஏன் சபையில் கொடுக்கறத போதிக்கணும்? என்றைக்கு நம்ம கொடுக்கறத போதிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி மக்களிடம் இருக்கின்ற சுயநலம் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். அன்றைக்கு இடத்துல கொடுப்பதெல்லாம் பற்றி போதிக்கும் போது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஸ்ட் பாரு என்ன தான் வந்தாலும் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாருப்பா அப்படின்வாங்க. நல்லா கவனிக்கணும், எதுக்காக இதெல்லாம் போதிக்கிறோம்? நமக்குள்ளே இருக்கின்ற, நம்மை அறியாமல் நமக்குள்ளே இருக்கின்ற ஒரு அரக்கன். யார் அவன்? நான் சுயநலவாதி. அவனை வெளியேற்றணும் வேண்டும் என்றால், என்றைக்கு சுயநலத்தை வெளியே அகற்றும், என்றைக்கும் ஒருத்தர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க என்னதை காமிக்கிறாங்க? என்கிட்ட சுயநலம் இல்லை என்பதை காண்பிக்கிறார். ஒரு விதத்தில் நானும் தேவராஜ்யத்துக்கு உட்பட்டவன் என்பதை காண்பிக்கிறார்கள். அப்போ நல்லா கவனிச்சுக்கணும். இன்றைக்கி அநேக நேரத்தில் பாருங்கள், மக்கள் நினைக்கிறாங்க எங்க கிறிஸ்தவன்கிட்ட வாங்குறதே பெரும் கொம்பாக இருக்குது, இதில் வேறு பாவி நாஸ்தியா, கிறிஸ்தவனே கொடுக்க மாட்டேன்றான், இது கிறிஸ்தவன் இருக்கிறவனே கொடுக்க மாட்டேன்றான், இது வேறு பாவி நாஸ்தி எப்படி நடக்கும்? கவனிங்க, தேவன் கொடுக்காதவன்ட்டு பிடுங்கி கொடுக்க வைக்கிற ஒரு கர்த்தர். அது விசுவாசியோ பாவியோ யாராக இருந்தாலும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு நாள் நடக்கிற ஒரு விஷயம். நல்லா கவனிங்க, அந்த சேர்த்து வச்சதெல்லாம் நீதிமான் வசமாக திருப்பப்படும். யார் தேவ ராஜ்யத்தை மனதில் கொண்டு வைத்திருக்கிறானோ, உலகளாவிய சுவிசேஷ பணியில் யார் தீவிரம் காட்டுகின்றனோ அவனுக்கு எல்லாமே கொண்டு போகப்படும். எடுத்து படிப்போம். ஒரு சில சம்பவத்தை எடுத்து பார்க்க போகிறோம். இந்த பாவி நாஸ்தியை தேவன் எப்படி நீதிமானுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணார். இப்போ வசனத்தை படித்தோம் இல்லையா, ஒரு 4 வசனத்தை படித்தோம். இப்போ சம்பவங்கள் மூலமாக நடக்கிறத பார்க்க போகிறோம். இதில் சம்பவம் மூலமாக என்ன பார்க்க போகிறோம்? நீதிமானுக்கு எப்படி பாவி நாஸ்திகள் அவன்கிட்ட இருக்கிற மணி டிரான்ஸ்ஃபர், அவன்கிட்ட இருக்கிற மணி எப்படி இவனுடைய அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்றதை பார்க்க போகிறோம். படிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் போவோம். ஆதியாகமம் 12:16 படிக்கிறேன். அவள் நிமித்தம் அவள் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தன. என்ன நடந்துச்சு அப்படின்னா, பின்னணி என்ன அனும்போது, இவங்க எகிப்துக்கு வராங்க. எகிப்தில் மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தை இவர்கள் பார்க்கிறார்கள். ஏகப்பட்ட பஞ்சம். அங்கே பிரச்சனை என்னன்னா, எப்போதுமே ஒரு அழகான மனைவி இருந்தாலே இந்த ராஜாக்கள் பாருங்கள் டக்குன்னு அபகரிச்சிடுவாங்க. ஆனால் சாராள் ரொம்ப அழகு, அந்த அளவுக்கு அழகு. அதனால் ஆபிரகாம் பார்த்தாரு, நீ இவ்வளோ அழகாக இருக்கிற நினச்சி இந்த பார்வன் உன்னை தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிளான் பண்ணுறான். என்ன பண்ணுறான்னா, சில காரியத்தை பண்ணுறான். நீ அங்கே போய் நீ இப்படி சொல்லாத, நீ அங்கே போய் நீ சகோதரின்னு சொல்லிடு அப்படின்லாம் சொல்ல. அதுக்கு முன்னாடி வசனத்தில் படிக்கிறோம் பாருங்கள். 13. ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிரகாம் எகிப்தில் வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரியை மிகுந்த அளவுள்ளவள் என்று. எகிப்தியர்னா யார்? ஊரில் இருக்க எல்லாம் அப்படியே ஆணு வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ அழகான பெண்ணாப்பா ஊரில் இருக்கிற எல்லாருமே. சரி, ஊரில் இருக்கிற எல்லாரும் பார்த்தாங்களா? இவ்வளோ அழகாக இருந்தால் யார் தான் பார்க்காம இருக்க முடியும் இல்லைங்களா? 2வது யார்? 15. பார்வனுடைய பிரபுக்களும். அடுத்த லுக்கு யாருது? ஒரு பக்கம் சாரால சைட்டு, ஊர் மக்கள் ஃபுல்லாக சைட் அடிக்கிறாங்க. உள்ளே வந்தா பிரபுக்கள்லாம் பார்த்து சைட் அடிக்கிறாங்க. பார்வனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வனுக்கு முன்பாக
கண்டது மட்டும் இல்லைங்களா, அவளை புகழ்ந்தார்கள். அப்போனா பாருங்கள், பிரபுக்கள் புகழ்ந்தாலே எப்படி புகழ்வாங்க பாருங்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனையை கொண்டு போகப்பட்டாள். பார்த்தாங்க, ஊரில் இருக்கிற எல்லாருமே சாராள் மேலே ஒரு கண், அப்புறம் பிரபுக்கள் எல்லாருமே சாராள் மேலே ஒரு கண், எல்லோரும் புகழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போச்சியா, இவளும் செத்தா நானும் செத்தேன்ற லெவலுக்கு போகாத அளவுக்கு பிளான் பண்ணுறான். 16, அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். இவ்வளோ இன்னும் சொல்ல போனால், இப்போ நம்ம ஆபிரகாமுக்கு சாராள் சகோதரின்னா, இப்போ பார்வோனுக்கு நம்ம ஆபிரகாம் யார்? மச்சான். மச்சானை கூப்பிட்டு நல்லா கவனிக்கிறார். எப்போதுமே மச்சானாக இருக்கிறவங்களுக்கு செம்ம மவுஸ் இருக்குது மாப்பிள்ளைகளால், இல்லைங்களா? இப்போ மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, மச்சானை கூப்பிட்டு மச்சானை ஐஸ் வைக்கிறார். அவனுக்கு மச்சான் அவனுக்கு எவ்வளோ வேணும்ப்பா, அவனுக்கு ஆடு மாடுகளும், மச்சானுக்கு கழுதைகளும், மச்சானுக்கு வேலைக்காரிகளும். ஏதோ கவனிங்க, மச்சானுக்கு எவ்வளோ கொடுக்குறாருங்க? வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும். ஒரு வேலைக்காரன் கொடுத்தா பரவாயில்ல, எல்லாம் கழும் வந்திருக்குது. என்ன பன்மையில் சொல்லுங்கள், பன்மையில் கோழிகை கழுதைகளும் ஒட்டகைகளும் கிடைத்தது. அது மட்டும் இல்லை, ஆபிரகாமுடைய மனைவி ஆகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமல் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டியது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷனுக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். யோசிச்சு பாருங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஏன் இதை கர்த்தர் பண்ணுறாருன்னா, கவனமாக கேளுங்க, எதனால் இப்படி நடக்குது? அவனையும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான, இவர் மவனை ஏமாத்தினில்ல, நான் கொடுத்தெல்லாம் வச்சுட்டு போடா அப்படின்னு சொல்லலை. கவனிச்சிங்களா? நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஏண்டா இவளை ஏமாத்தி நான் நினச்சிருக்கேன், எடுத்து எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன் மாவனை. நம்ம ஊர் ஆளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஒன்று கூட விட மாட்டான், எல்லாத்தையும் வச்சுட்டு போட, என்ன இருந்து காமிச்சேன் அப்படின்னு சொல்லி அவனை அடித்து ஏதாவது பண்ணியிருப்பான். ஆனால் தேவ நிமித்தமாக பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். கவனிங்க, பஞ்ச தேசத்தில் பஞ்ச நேரத்தில் ஆபிரகாம் என்று ஒருத்தன் செத்துவிடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் கொண்டு போய் அந்த வேலையெல்லாம் பண்ண வச்சு, இப்போ ஆபிரகாம் செத்து போயிட்டான் என்றால் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்களும் செத்து போய்விடும். கவனிங்க, தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேற வேண்டும். யார் மூலமாக? ஆபிரகாமின் மூலமாக. ஏனென்றால் இந்த ஆபிரகாமின் மூலமாக தான் கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஒரு இரட்சகர் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். பாருங்கள், எத்தனை ஆண்டு திட்டம்? 4000 ஆண்டு திட்டம். 5 ஆண்டு திட்டம் கிடையாது, 4000 ஆண்டு திட்டம். பாருங்கள், 4000 ஆண்டுக்கு நடக்க போகிறத இப்போ தேவன் பேசுகிறார். பாருங்கள், இல்லை இப்போ இறந்துட்டானா 4000 ஆண்டுக்கு பிறக்கக்கூடிய கிறிஸ்து என்ற ஒருத்தர் இந்த சந்ததியில் பிறக்க மாட்டார். ஆகவே அந்த வித்தை காப்பாற்றுறார். அந்த வித்து கரப்ட் ஆகிடக்கூடாது, அந்த வித்து கரைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தேவன் அவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்கிறார். அதுதான் பாருங்கள், உங்கள் பொருள் மேலே எவனும் கை போட தேவன் விட மாட்டார். ஆமென். அது மட்டும் இல்லைங்க, இப்போ அவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறார். அவன்கிட்ட இருக்கிற ஆடு மாடு, வேலைக்காரிகள், கோழிகை கழுதைகள், ஒட்டயங்கள் எல்லாமே. இது நிமித்தம் எப்படி ஆபிரகாம் இருந்தாராம்? ஆபிரகாம் இது மூலமாக 13:1-2 வசனங்கள். ஆபிரகாம் அவன் மனைவியும் அவளுக்கு உண்டான யாவும் அவனுடைய யோத்தும் எகிப்தை விட்டு தென் திசைக்கு வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவனும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானாக இருந்தான். எகிப்துக்கு போகிறப்ப ஆள் ஓட்டாண்டி, ஆள்கிட்ட கையில் ஒன்றும் இல்லை. தேவன் உலகளாவிய பிளான், உலகளாவிய திட்டம், உலகளாவிய தரிசனம். கிறிஸ்து என்ற ஒருத்தர் பிறக்க வேண்டும் என்பதற்காக பார்வோன்ட்டு இருக்கிற எல்லாவற்றையும் பிடிங்கி இவன் கையில் கொடுக்குறார்.
நான் சொல்கிற தேவ பிள்ளைகள், உங்கள் மூலமாக தேவன் ஒரு பிளான் திட்டத்தை வச்சுருக்கிறாரு. அந்த திட்டம் நிறைவேறதுக்கு யார் கையில் இருந்து வேணாலும் பிடிங்க, உங்கள் கையில் தேவன் கொடுப்பார். நல்ல மனசில் கொண்டு போய் வைத்துக்கணும். தேவன் உங்களை பஞ்சம் பட்டியலில் சாக விட மாட்டார். உங்களை இல்லாமல் சாக விட மாட்டார். ஏழ்மையில் சாக விட மாட்டார். ஏனென்றால் உங்கள் மூலமாக தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும், தேவனுடைய தரிசனம் நிறைவேற வேண்டும். பஞ்சம் ஆபிரகாமை சாகடிக்க தேவன் விடவில்லை. அவனை பஞ்சத்தை வாழ வைக்கின்ற ஒன்றாக தேவன் மாற்றிட்டார். எல்லாருக்கும் பஞ்சம், ஆனால் ஆபிரகாம் பாருங்க நல்லா வாழ்கிறார். ராஜா சாப்பாடு, ராஜா உடை, எல்லா காரியமே. நான் சொல்கிறேன், இதே ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன். ஆமென். பஞ்சத்தின் மத்தியிலும் நம்மை செழிப்பாக்குகிற தேவன். பக்கத்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. மிகப்பெரிய திட்டத்தை உடையவர்களாக மாறுங்கள். உலகளாவிய திட்டத்தில், உலகளாவிய தரிசனத்தில் தீவிரம் காட்டுங்கள். பஞ்சத்தின் மத்தியிலும் செழிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். உங்களை கர்த்தர் விட்டுற மாட்டாருங்க. உங்கள் மூலமாக தேவ ராஜ்யம் கட்டப்படும். உங்கள் மூலமாக தேவனுடைய திட்டம் நிறைவேறும். ஆகவே பஞ்சத்தை விசுவாசிக்காதீர்கள், ஏழ்மையை விசுவாசிக்காதீர்கள். இதுதான் வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு விசுவாசிக்காதீங்க. பஞ்சம் உங்களை கொன்று போடாது. ஆமென். அநேகருடைய வாழ்க்கை சரித்திரங்கள் எல்லாமே இப்படி தான் உண்டாக ஆரம்பிச்சது, இப்படி தான் மாற ஆரம்பிச்சது. பஞ்சத்தை நமக்கு சாதகமாக தேவன் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு கருவியாகவே தேவன் அந்த பஞ்சத்தையே மாற்றிட்டார். எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக எழும்போதோ சுவிசேஷம் அறிவிக்கின்ற ஒவ்வொருக்கும் நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட தீவிரமுடைய ஒவ்வொருக்கும் சொல்கிறேன், எது உங்களுக்கு பிரச்சனையாக வந்தாலும் அதை உங்களுக்கு சாதகமாக தேவன் மாற்றி விடுவார். ஆமென். புரியுதுங்களா? அதுதான் பாருங்கள், 13:6 படிக்கிறோம். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாததாக இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் பூமியை தாங்க முடியலையா. 14 படிக்கிறேன். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற அந்த பூமி முழுவதையும் கவனிங்க. பூமி முழுவதையும் சொல்லும், பூமி முழுவதையும். ஆமென். சொல்லும், பூமி முழுவதையும். இப்போ ஒன்றும் இல்லை, ஆபிரகாம் என்ன சொன்னார்? உன் கண்களை ஏறெடுத்து பாருனார்ல. இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் மக்களை பாருங்கள், அதெல்லாம் ஒவ்வொரு பூமி. ஆமென். அந்த எல்லா பூமியும் கர்த்தர் உங்களுக்கு சொந்தமாகி கொடுப்பார். ஆமென். நீங்கள் ஒவ்வொருத்தரும் லேண்டு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேசம், ஒவ்வொருவரும் நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் ஒரு தேசம், நீங்கள் ஒரு தேசம், நம்ம லேண்டு, நம்முடைய இருதயம் ஒரு லேண்டுன்னு பைபிளில் போடப்பட்டிருக்குது. இதெல்லாம் தேவன் நமக்கு தருகின்றவர். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததி என்னப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்ந்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கிற மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு ஏதோ ஒரு காரியத்தை மட்டும் இல்லை, பூமி முழுவதையும் தேசம் முழுவதையும் உனக்கு தருவேன். ஆமென். நான் சொல்கிறேன் தேவ பிள்ளைகளே, இந்த பூமி ஒரு காலகட்டத்தில் பாவிகள் நடந்து திரிந்து கொண்டிருந்த பூமி. கர்த்தர் சொன்னார், அதெல்லாம் இன்றைக்கி உனக்கு தான். ஆமென். எவனோ நடந்தது, இப்போ கர்த்தர் சொன்ன, நீ நடறா. ஆபிரகாம், நீ நட, நீ பாரு. எவனோ நடந்தது, எவனோ அந்த இடத்த பார்த்ததெல்லாம் இப்போ உனக்கு அதெல்லாம் உன் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றார். என்ன சொல்கிறாரு? இன்னொருத்தர் சேர்த்து வச்சது எல்லாம் உனக்கு இப்போ வருது. பணம் மட்டும் இல்லை, சேர்த்து வச்ச சேமிப்பும் இப்போ அந்த லைனில் வர ஆரம்பிக்கிறது. வந்து பரதேசி போல் வந்த ஆபிரகாமுக்கு அசையா சொத்துக்கள் ஏராளம் உண்டாயிருச்சு. அசையும் சொத்துக்களும் உண்டானுச்சு, அசையா சொத்துக்களும் உண்டானுச்சு. எதனால்? என்ன திட்டம்? கிறிஸ்து என்ற ஒருத்தர் இரட்சகர் பிறக்க வேண்டும் என்பதற்கு. அதற்காக ஒருத்தனை ஓட்டாண்டியே உள்ள அப்படியே திருவோடி ஏற்றி, இந்தப்போ ஆபிரகாமே ஒவ்வொரு வீடாக போய் பிச்சை எடுத்தாதாப்போ நீ பிழைக்க முடியும், யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லலை. ராஜாவை போல வள வச்சார். ஏனென்றால் கிறிஸ்து என்ற ஒரு இரட்சகர் ஒரு பரதேசி பிச்சைக்கார குடும்பத்தில் பிறக்கக்கூடாது, ராஜ குடும்பத்தில் பிறப்பது தேவ திட்டம். ஆகவே தான் இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும், நீங்கள் ஒருவேளை ஏழையாக இருந்திருக்கலாம், உங்களை ஏழையாக்கி சுவிசேஷத்தை பரப்ப சொல்லலை, உங்களை ராஜாக்களாக்கி சுவிசேஷத்தை பரப்பும்படி தேவன் வைத்திருக்கின்றார். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. அநேக நேரத்தில் நம்முடைய இப்படிப்பட்ட நோக்கத்தை நாம் கனம் பண்ணாதவர்களாகவே இருக்கிறோம்.
யாரெல்லாம் தேவ நோக்கத்தை கனம் பண்ணலையோ, நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட பிடுங்கி யார் தேவ நோக்கத்தை உடையவர்களாக இருக்கிறோம் அவங்க வசமாக மாற்றப்படும். பாவிகள் நாஸ்தி மட்டும் இல்லை, நீதிமான் கூட சும்மா சேர்த்து வச்சு கூச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு நாள் எல்லாமே சுவிசேஷம் அறிவிக்கிறவருடைய கைக்கு மாற்றப்படும். படிப்போம். இன்னொரு இடத்துக்கு போய்ட்டு வருவோம். இன்னொருத்தர் போய் ஈசாக்கு போவோம். ஆதியாகமம் 26 கவனிங்க. பாவிகளின் ஆஸ்தியை எப்படி எடுத்து கர்த்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறார், மணி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குது. ஆபிரகாம் நடந்துச்சு. ஏனென்றால் சீசஸ் கிறிஸ்து என்று ஒருத்தர் பிறக்கணுன்றதுக்காக. இப்போ அவன் சந்ததியில் ஈசாக்கு பிறக்கிறார். ஈசாக்குடைய வாழ்க்கையில் கூட ஈசாக்கு தேவன் என்ன பண்ணார்? 26:3 இந்த அதுக்கு முன்னாடி 1 படிக்கிறேன். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. ஆபிரகாம் நாட்களில் எப்படி பஞ்சமோ அதே போல் ஒரு பஞ்சம் வந்து ஈசாக்கை அழிக்க நினைத்தது. ஈசாக்கின் வம்சத்தை அடிக்க நினைத்தது. கர்த்தர் விட்டாரா? விடலை. என்ன பண்ணுறாரு? 3ஆம் வசனம். அப்போ பாருங்கள் 2ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமின் பிள்ளைகள் நமக்கு பஞ்சத்தை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. எப்போல்லாம் பிரச்சனைக்குரிய காரியம் வருதோ அந்த பிரச்சனைக்குரிய காரியமே உங்களை பெரிய ஆள் ஆக்கிடும். சில விஷயம் தடைகள் வருதா, பிரச்சனை வருதா, எந்தெந்த பிரச்சனை வருதோ அதுதான் உங்களை பெரிய ஆளாகக்கூடிய தேவன் யூஸ் பண்ணுற டூலே. ஹலோ, புரியுதுங்களா? ஏதாவது பிரச்சனை, ஏதாவது கஷ்டம், ஏதாவது இது நான் இப்படிப்பட்ட அதாவது உலகளாவிய சுவிசேஷ ஊழியம், முழு உலகத்துக்கும் என்னால் சுவிசேஷம் செல்ல வேண்டும் என்ற தீவிரம், வாஞ்சை எந்த ஒரு ஆளை பற்றி பிடிக்குதோ, நான் சொல்கிறேன் அவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் தடை என்று வருதோ அந்த தடை தாங்க உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு கருவி, உங்களை மேலே கொண்டு வரக்கூடிய கருவி, உங்களை உயர்த்துகிற ஒரு கருவி. இப்போ பஞ்சத்தையே கர்த்தர் பெரிய ஆளாக்கும்படி கர்த்தர் வச்சுட்டார். இப்போ நம்ம ஈசாக்கின் நாட்களில் யார் வந்தால் அந்த நாட்களில் பார்வோன், ஆபிரகாம் நாட்களில் பார்வோனுடைய சொத்தெல்லாம் பிடிங்கி கர்த்தர் என்ன பண்ணார்? ஆபிரகாமுக்கு கொடுத்தார். இங்கு பாருங்கள் பெலிஸ்தியர்கள். இப்போ பெலிஸ்தியர்கள்ட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் பிடிங்கி கர்த்தர் யார்கிட்ட கொடுக்குறாருன்னா ஈசாக்கிட்ட கொடுக்குறார். யோசிச்சு பாருங்கள். எல்லோரும் காலி பண்ணி போகிறாங்க. இப்போ கர்த்தர் இந்த தேசத்தில் படிக்கிறேன், இந்த தேசத்தில் அதை புறப்படும் இல்லையா, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாம் நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். 12-13 படிக்கிறேன். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். யாருடைய தேசத்தில்? பெலிஸ்தியர்களுடைய தேசத்தில். யார் லேண்டில் இவன் விதைக்கிறான். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவானானான். கவனிங்க, எல்லாரும் தேசத்தை விட்டு காலி பண்ணி போகிறாங்க. இந்த இடத்துல கர்த்தரை கனம் பண்ணுற ஒரு மனுஷன், கர்த்தருடைய வார்த்தை கனம் பண்ணுற ஒரு மனுஷன். அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ கனம் பண்ணுறீல்ல, எவனுக்கும் விதைச்சா விளையாத பூமியை உனக்கு விதைச்சா விளையும்படி நான் பண்ணுறேன்ப்பா. அங்கே கர்த்தருடைய வார்த்தையின்படியே போனார். 16ஆம் வசனம். அபிமெலேக், அதுக்கு முன்னாடி பாருங்கள் 14. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தபடியால் பெலிஸ்தியர் அவரின் பேரில் பொறாமை கொண்டு. என்ன பொறாமன்னா கவனிங்க, வெளியூர்காரன் உள்ளூரில் வந்து நல்லா வாழ்கிறது பிடிக்கல. கவனிச்சு பார்த்தீங்களா? நிறைய இடத்துல நடக்குங்க. வெளியூர்காரன் உள்ளூர்காரன் நம்ம பாரு நல்லா இல்லைடா, அவன் பாரு வெளியூர்காரன் வந்தான். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, வெளியூருக்கு சேட்டான் வந்தான், ஒரு டீ கடையை ஆரம்பித்தான், என்னாமா மாடிக்கு மேலே மாடி, இடத்துக்கு மேலே இடத்த வாங்கி அவன் பாட்டே கட்டிகிட்டே போகிறான்டா சொல்கிறாங்கல்ல. எங்க சொல்கிறாங்களோ இல்லைங்களா? சொல்கிறாங்கல்ல, வெளியூருக்காரன் வந்து இப்படி பண்ணுறான், இப்படிலாம் பண்ணிட்டு போகிறான். என்ன போகிறாமன்னா இவங்களுக்கு ஏன் பொறாமப்பட்டாங்கன்னா, நம்ம விதைச்சி வளரலடா, ஆனால் இவன் விதைச்சா வளருதே. கவனிங்க, ஈசாக்கு அவன் ஏழை கிடையாது, ஏற்கனவே பணக்கார வீட்டு பிள்ளை தான். ஆபிரகாம் யார்? ஏங்க உலகத்திலே பெரிய பணக்காரன், உலகத்திலே பெரிய பணக்காரனுடைய பிள்ளை ஈசாக்கு.
அப்போ ஆபிரகாம் ஏழையா அங்கே போகல, பணக்காரன் தான் போயிருக்கிறான். ஆனால் ஏன் இதை சொல்கிறேன்னா, கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்க ஏழையா பணக்காரனை பார்த்து ஏழையாக இருந்தாங்க ஆசீர்வதிப்ப, பணக்காரனை ஆசீர்வதிக்க மாட்டார், கிடையாது. ஆல்ரெடி ஈசாக்கு பணக்காரன் தான். பணக்காரனையும் கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிச்சு இன்னும் பெரிய பிளான் அவனுக்கு கொடுக்குறாரு பாருங்க. என்னன்னா, நீ ஏழையா பணக்காரன்றது பிரச்சனை கிடையாது. அன்றைக்கு இடத்துல சபை என்ன பண்ணுச்சு, ஏழையை மட்டும்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பணக்காரன்லாம் ஆசீர்வதிக்க மாட்டார், உன் பணம்லாம் அவ்வளோ கீழே போயிடும், உன் பணத்தை பற்றி எப்போ பார்த்தாலும் பணத்தை தப்பு தப்பாகவே பேசுகிறது. கவனிங்க, ஏழையா பணக்காரன் அது பெருசு கிடையாது. தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறீர்களா, இதுதான் கர்த்தர் பார்க்குறாரு. இவன்ட்ட என்ன எதிர்பார்த்தாரு, எல்லோரும் ஊரை விட்டு காலி பண்ணி போகிறாங்க. இப்போ நீ நான் சொல்கிற வார்த்தையை கேட்குறியா இல்லையா? கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. தேவன் ஏழைகளை ஆசீர்வதிப்பார், பணக்காரரை விடுவார், அப்படி கிடையாது. நீங்கள் ஏழையாக இருந்தாலும் பணக்காராக இருந்தாலும் சட்டம் ஒன்று தான். ஆமேன், ரூல் ஒன்று தான். தேவன்கிட்ட பார்சியாலிட்டி கிடையவே கிடையாது. எல்லாரும் ஊரை விட்டு காலி பண்ணி போகிறாங்க, நீ எப்படி என் வார்த்தையின்படி செய்வியா? எல்லாரும் போனாங்க, கர்த்தர் போகாதே அப்படின்னாரு, இவன் போகலை, அங்கே இருந்தான். வார்த்தையின்படியே விதைக்கின்றான். கர்த்தர் சொல்கிறார், நீ என்னையே கனம் பண்ணினில்ல, நான் யார் தெரியுமா? என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுகிற ஆண்டவர். நீ என்னையை கனம் பண்ணியில்ல, நான் கனம் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்குறியா? அப்படி தான் கர்த்தர் பார்த்தார். அவருடைய கனத்தை தான் பார்க்கிறோம், 100 மடங்கு பலன். பாவிகளுடைய நிலமெல்லாம் இப்போ இவனுக்காக விளைய ஆரம்பிக்குது. கிணற்றில் தண்ணி வருது, பாவி போய் கிணத்தை தூர்வாடுறான், வாரலாம் நடக்கலை. ஆனால் ஈசாக்கு போய் கை வைக்கிறான். ஏனென்றால் ஏழையா பணக்காரன் கிடையாது, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனிதனா, வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குறனா, உலகளாவிய தரிசன உடையவனாக இருக்கிறாயா, உலகளாவிய சுவிசேஷ உள்ளத்தில் தீவிரம் காட்டுகின்றாயா, அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுறார் என்பதை பற்றி தான் பேசி கொண்டு வருகிறேன். ஆகவே பஞ்சம் உங்களுக்கானது கிடையாது, உங்களுக்கு ஆசீர்வாதம். பஞ்ச நேரத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்கின்ற தேவன். எப்படி செய்கின்றார்? நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிறார். ஆமென். ஓகே, பாவியின் ஆஸ்தியை கர்த்தர் நீதிமானுக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார். நீதிமொழிகள், பிரசங்கி, யோபு வசனத்தை பார்த்தோம். அது மட்டும் இல்லை, சம்பவத்தின் மூலமாக 2 சம்பவத்தை பார்த்தோம். அடுத்த வாரத்துலேயும் இந்த பாவியின் ஆஸ்தி எப்படி கர்த்தர் எடுத்து நீதிமானுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார் என்பதை பார்க்க போகிறோம். யாருக்கு நீதிமான் என்றால் எந்த நீதிமானுக்கு? உலகளாவிய சுவிசேஷ பணியில் தீவிரம் காட்டுகிறவர்கள், உலகளாவிய சுவிசேஷ பணியிலே ஆர்வம் காட்டுகிறவர்கள், தேவனுடைய ராஜ்யம் வளர்ச்சிக்காக இதுவரை என் வாழ்க்கையில் இதுவரை கர்த்தருக்கு செய்யாதது செய்ய போகிறேன் என்று துடிப்பு உள்ளவர்களுக்கு தேவன் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் கர்த்தர் பண்ணுறாரு. எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஒரு தீர்மானம் எடுங்கள், நல்ல தீர்மானங்கள் எடுங்க. ஏதோ வந்தோம் போனோம் என்று அல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து பரமேறும்போது சொன்ன ஒரு மிகப்பெரிய பிரதான கட்டளை இங்கே இருக்கிற எல்லாருக்கும் உரியது. மைக்கு பிடிச்சி பேசுகிற எனக்கு மட்டும் கிடையாது, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் உரிய வார்த்தை. நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்குங்கள் என்பது தேவனுடைய திட்டம். வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் கிறிஸ்து என்ற ஒரு இரட்சகர் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அந்த வித்தெல்லாம் காப்பாற்றினார். நான் சொல்கிறேன், நீங்கள் அழிந்து போக மாட்டீர்கள், நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டீங்க. ஏனென்றால் உங்கள் மூலமாக மிகப்பெரிய திட்டத்தை தேவன் உடையவராக இருக்கிறார். ஏன் இங்கே உங்களை கூட்டி வந்திருக்கிறார்? எதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? எதற்காக இந்த வார்த்தையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? தேவ பிள்ளைகளே, ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மூலமாக தேவனுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது. உலகளாவிய சுவிசேஷ ஊழியத்தில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும். உங்கள் மூலமாக தேவ ராஜ்யம் மலரணும். நீங்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டால் போதாது, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களோடு பேச நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உயர்த்துகிறோம் கர்த்தாவே. நீங்கள் கொடுத்த திட்டங்களுக்காக, நீங்கள் கொடுத்த மிகப்பெரிய நோக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி நன்றி. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் கொடுத்தனால இந்த காலை வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலே நாங்களும் நோக்கி பார்க்க கர்த்தர் கொடுத்த கிருபை பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா,
உலகளாவிய சுவிசேஷ ஊழியங்களிலே நாங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே எங்களை ஆசீர்வதிக்கிறீரே. அதற்காகவே ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கர்த்தர் கொடுக்கிறீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாவியின் ஆஸ்தியை எடுத்து நீதிமான்களாகி எங்கள் வசமாக திருப்புகிறீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவராஜ்யத்தின் முழு உலகத்தும் கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணமுடைய எங்கள் வாழ்க்கையில் எந்த பஞ்சம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அது எல்லாவற்றையும் எங்களுக்கு நீர் சாதகமாக மாற்றுகிறீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எது தடைகளோ அதை எங்களுக்கு படிக்கற்களாக மாற்றுகிறீரே, மேலே வரக்கூடிய உயர்கற்களாக மாற்றுகிறீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை உண்டாயிருப்பதாக, தேவ தயவு உண்டாயிருப்பதாக, அவர்கள் குடும்பம் வாழ்ந்திருப்பதாக, பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்களாக, நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாவதாக, இருக்கிற வேலையில் நல்ல முன்னேற்றம் உருவாவதாக, பண உயர்வு உருவாவதாக, கையின் பிரயாசங்களிலே நல்ல ஒரு செழிப்பை முன்னேற்றத்தையும் பார்ப்பார்களாக, சரீரத்தில் நல்ல பலன் உண்டாவதாக. தகப்பனே, உடைய பிள்ளைகளை கொண்டு ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை கருத்து செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.